இன்ஷா அல்லாஹ் இந்த இரவில் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அந்த கவலை எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு அருமருந்தை கொடுக்குறான். அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் பேசலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற நேரம் ஊமை எடுத்து காட்டுவான். இப்போ ஒரு ஆளுக்கு பற்றி பேசுகிற நேரம், எப்பா கவலைப்படாதீங்க, அவருக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு, அந்த நேரம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அவருக்கு, அதை மாதிரி தான், கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆளுடைய கதையை எடுத்து போட்டு சொல்லுவாங்க. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான்? ரசூல்லா கவலையோட துன்பத்தோடு நிற்கிற நேரம் ரசூல்லாவுடைய கல்பு நாளுக்கு நாள் உறுதியாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான் சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயம் 10வது வசனம், வஇத் நாதா ரப்புக மூசா பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வஇத் நாதா ரப்புக மூசா அனித்தில் கௌமல் ஸாலிமீன். மூசாவை உம்முடைய ரப்பு கூப்பிட்ட பொழுது, அழைத்த போது, அனித்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தில் போங்க மூசா, கௌம ஃபிரௌன் கூட்டம், அலா யத்தகூன், அவர்கள் அஞ்ச மாட்டார்களா? கவனமாக பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? மிஸ்ரில் பறக்கிறாங்க. பிறந்துட்டு ஒரு நாள் ராத்திரி ரோட்டில் போகிற நேரம் ஒருத்தரை குத்திட்டார். ஒரு குத்து தான், கதை முடிஞ்சிட்டு, காலி ஆகிட்டாங்களா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஊரை விட்டு போயிட்டார். மதியனில் போய் திருமணம் முடிக்கிறாரு. எதுக்கு அவர் ஊரை விட்டு போகிறாருன்னா அங்கே இருந்தால் கொன்றுவாங்க என்பதுக்காக வேண்டி ஊரை விட்டு போயிட்டார். அரண்மனையில் ராஜா மாதிரி சாப்பிட்டவர் அங்கே போய் வேலை செஞ்சு கொடுத்து எப்படியோ 8 ஆண்டுகள் கழிச்சிட்டார். இப்போ மனைவியை பிள்ளையெல்லாம் எடுத்துகிட்டு வராரு, வாங்க போவோம். எங்கே போவோம் தெரியுமா? என்ன சின்ன காலத்தில் பொட்டியில் போட்டு அனுப்பினாங்களே எங்கள் உம்மா, நைல் நதியில் போட்டாங்களே எங்கள் உம்மா, வாங்க பார்க்க போவோம். எங்கள் சகோதரியை வாங்க பார்க்க போவோம். என் தாத்தா, என் தம்பி ஹாரூன் இருக்கிறார், வாங்க பார்க்க போவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கூப்பிட்டுட்டு போகிற நேரம் இப்போ எப்படி போகிறாரு? சும்மா தான் போகிறார். அல்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? சும்மா போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு தலையில் ஒரு பாரத்தை கொடுப்போம், அதான் எங்கள் வேலை. என்ன பண்ணுவோம் தெரியுமா? சும்மா தான் கையை விரிச்சிட்டு போவார். கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை கொடுப்போம். ஏன் தெரியுமா? எங்கள் அன்பை காட்ட. அதான் அடிப்படை. சும்மா போகிறவரை கூப்பிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்? வைஸ்நாதா ரப்புக்க மூசா, மூசாவினுடைய ரப்பு அழைத்த போது என்ன சொன்னா? ஃபிரௌன் கூட்டத்தில் போகணும். இவ்வளோ காலம் அவர் ஒளிஞ்சிருந்ததே ஃபிரௌன் கண்ணுக்கு படக்கூடாதுண்டு போகிறவர் ஒளிஞ்சு போகிறவரை கூப்பிட்டு ஃபிரௌன்ட்ட போய் நிற்கணுமெண்டா எப்படி இருக்கேன் அவருக்கு. இவ்வளோ நாளை ஒரு இமிக்ரேஷனில் தப்பி அங்கே போய் துபாயில் ஒளிஞ்சிட்டு நிற்கிறான். அவனை கொண்டு போய் நாளைக்கே ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் பிடிக்க மாட்டானா? இவ்வளோ நாள் அங்கே ஒளிஞ்சிருந்தது ஏன்? அங்கேருந்து வரக்கூடாது, இங்கே வந்த இமிக்ரேஷனில் மாட்டி சாப்டர் மாட்டிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வேற எங்கேயோ போய் திருமணம் முடிச்சு இப்படி எல்லாம் ஒளிஞ்சி 8 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அங்கே இருந்தவர் போகிற வழியில் எங்கே போகணும் தெரியுமா? இவ்வளோ நாள் ஒளிஞ்சிட்டிங்களே, அவரை நோக்கி போகணுமெண்டா நடுங்காது கால். சும்மா போகிறவரை இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. குர்ஆன் ஸ்டைல்லே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இதில் மட்டும் ஒரு ஸ்டைலை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதில் இல்லை, இது சூரத்து ஷுஆரா. சூரத்து தாஹா பரட்டிங்கன்னா அல்லாஹ் சொல்லுவான், இத்ரா நாரன் ஃபகால லி அஹ்லிஹி. என்ன சொன்னாங்க? அவர் ஒரு நெருப்பை கண்ட பொழுது. குர்ஆனில் கண்டேன் என்ற வசனம் எப்படி வரும் தெரியுமா? ரஐத்து, நான் கண்டேன். ஆனால் தர்ஜுமாவில் கண்டேன் என்ற பதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தர்ஜுமா செய்வாங்க. ஆனால் நீங்கள் குர்ஆனை டீப்பாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல எல்லாம் வசனத்தை மாற்றி போடுவான். அங்கே தான் அதிசயம், குர்ஆன் அதிசயமே அதில் தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர் கண்ட போகிறது நெருப்பை. எங்கே? தூர் மலையில் ஒரு நெருப்பு பத்துது, பள்ளத்தாக்கில், தூர்சினாய் மலையில் பத்துற நேரம் வைஃபோட பிள்ளைகளோட போகிற நேரம் சொல்கிறாரு, இத்ரானாரன், அவர் நெருப்பை கண்ட போது என்ன சொல்லணும்? இன்னி ரஐத்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன். குர்ஆனில் காட்டவே மாட்டீங்க, ஏழுமண்டா காட்டுங்க பார்ப்போம். இன்னி ரஐத்து நார்னு குர்ஆனில் வராது. எல்லா இடத்துலையும் ரஐத்துன்னு தான் குர்ஆனில் வரும் கண்டேனுக்கு. இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ராலேருந்து தான் ரைத்து வருவது. ராண்டா கண்டான், விளங்குச்சா? அதுலேருந்து ராய்த்து வரும். ஆச்சரியமா அவர் நெருப்பை கண்ட பொழுது அவருடைய வசனத்தில் சொல்ல போக்கல இன்னி ஆனஸ்துனாரன், ராய்த்துனாரன் வரல, இன்னி ஆனஸ்துனாரன். தர்ஜுமால பார்த்தீங்கன்னா அவர் நெருப்பை கண்டார்ன்னு மொழியாக்கம் செஞ்சிருப்பாங்க, தப்பு இல்லை, அதான் மொழியாக்கம். ஆனால் அரபுக்குள்ள நம்ம போயிட்டோண்டா உன்ஸ் என்றா காதல் என்ற அர்த்தம். ஒரு பொடியை தன் மனசை பறி கொடுத்துட்டான்னு வைங்க, அதுதான் உன்ஸ், காதல். ஆனஸ்து என்றால் மனதை பறி கொடுத்து பார்ப்பது என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்?
ஒரு நெருப்பு தெரியுது. அவர் மனைவிட்ட சொல்றாரு, நெருப்பு தெரியுது, இன்னி ஆனஸ்து நாரன், இன்னி ராய்த்து, நான் நெருப்பை கண்டேன் இல்லை, கண்டா என்ன போற வேண்டியதானே. ஆனஸ்து மனம் பறி போனால் போயிட்டே ஆகணும். அதான் அந்த விஷயம். இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை பார்த்தேன், நெருப்பை கண்டேன். என்ன அர்த்தம்? மனசு பறி போச்சு. இப்படி சொன்னா வழங்கு. ராத்திரி போறீங்க, இங்க என்ன மலை இருக்குது பக்கத்தில்? ஒரு மலை இல்லையா? சரி, ஏதாவது ஒரு மலை. ராத்திரி போறீங்கன்னு வைங்களேன். ராத்திரி எந்த ஃப்ளாஷும் இல்லை, எந்த லைட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பிள்ளையோட மனைவியோட போனால் கூட சரி, பொண்டாட்டி தானே விட்டு போயிடலாம். பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு. எல்லாரும் இருக்கிற நேரம் நெருப்பை கண்டா கொஞ்சம் இருங்க, நெருப்பு எடுத்துகிட்டு வரணும். அவள் கேட்பா, என்ன அவசரம் நெருப்பை பார்க்குறதுக்கு? அவ்வளோ தூரத்துக்கு நெருப்பு எடுத்துகிட்டு வரணும்? இவ்வளோ தூரம் வந்தேன் தானே. ஒண்டி மனைவி பிள்ளைகள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போக இயலாது. படிப்போட்டி இல்லை, மலையில் ராத்திரி லைட் இல்லை, டார்ச் இல்லை, எப்படி ஏறென்று வழி தெரியாது, வழிக்கு விழுந்துருவாங்க. டேஞ்சர், ரிஸ்க். அதனால் நீங்கள் இருங்க. நான் ஒரு தீக்கொல்லி எடுத்துட்டு வர்றேன், எங்களுக்கு வழிகாட்டும், குளிர்காயறதுக்கு ஈஸியாக இருக்கும், போயிட்டு வர்றேன். ஒரு மனிதர் அங்கே உள்ள நெருப்பு, எங்கேயோ ஒரு தூரத்தில் மலைக்கு மேலே தெரிகிற நெருப்பை மனைவி பிள்ளைகளை நிப்பாட்டி வச்சுட்டு போறார் என்றால் அவருடைய மனசு சும்மா நெருப்பை காணல. இன்னி ஆனஸ்துனாரன், என் கல்பு பறிப்போய் அவர் பார்க்கிறார். கொஞ்சம் இருங்கப்பா, எனக்கு தெரியல, என்னமோ நான் போகணும், ஃப்ளாஷ் இல்லை, மெல்ல மெல்ல ஏறணும், ஓனாய் வரலாம், பாம்பு வரலாம், வலிக்கு உழலாம், அவர் மௌத்தாகலாம், அவ்வளவு ரிஸ்க் இருக்குது. இல்லை நான் போகணும். இதுதான் குர்ஆன் சொல்ற விதம், இதுதான் குர்ஆனுடைய நடை. அதை புரிந்து கொள்வதற்கு அதனுடைய டீப்புக்கு போகணும். அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வசனமும் வாசகமும் குர்ஆனில் ஆச்சரியம். நீங்க நினைக்கிறீங்களா குர்ஆனில் சும்மா அல்லாஹ் பேசுறாண்டு? எக்கச்சக்கமாக காட்டலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு. அவர் எந்த சமுதாயத்துக்கு வந்தவர்? கல்முனைக்கு. எந்த சமுதாயத்துக்கு வந்தார்? பனி இஸ்ரேலுக்கு வந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேலுக்கு வந்தாங்க. என்னை காட்டுங்க பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் பேசுவார். எப்படி பேசுவார்? வயது கால மூசா லி கௌமி, யா கௌமி, மூசா தன்னுடைய சமுதாயத்தை அழைத்தார், என்னுடைய சமூகமே. குர்ஆனில் எல்லா இடத்துலையும் காட்டுவீங்க, எல்லா இடத்துலையும். ஒரு இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே, அடுத்த வசனம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு சூரா ஞாபகம் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே பேசுகிறாரு, என் சமூகமே. கீழே ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனக்கு காட்டுங்க பாப்போம் குர்ஆனில் ஒரே ஒரு இடம். எல்லா நபிமார்களும் வந்தோடனே யா கௌமி, யா கௌமி, யா கௌமி, என் சமூகமே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்க மாட்டீர்களா? எனக்கு காட்டுங்க குர்ஆனில் ஒரு இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யா கௌமி சொன்ன ஒரு இடம். யா பனி இஸ்ராயில். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் குர்ஆனில் யா கௌமி சொன்னதை நீங்கள் காட்ட மாட்டீங்க. யா பனி இஸ்ராயில், ஏ பனி இஸ்ரவேலர்களே. நூஹ் நபி வர்றாரு, யா கௌமி என்கிறார். மூசா நபி வருகிறார், யா கௌமி என்கிறார். மற்ற நபிமார்கள் வர்றாங்க, யா கௌமி என்கிறார். ஈசா நபி மட்டும் ஏன் யா கௌமி சொல்லல குர்ஆன்ல? ஒருவர் தன்னுடைய சமூகம் என்று கூப்பிடுறதுக்கு உங்கள் வாப்பா அந்த சமூகத்தில் இருக்கேன்னு. என் வாப்பா கல்முனை இருந்தால் எங்கள் சமூகம் என்று கூப்பிடலாம். உம்மா வச்சு தீர்மானிக்கிறது இல்லை, வாப்பா அந்த சமூகம் இருக்கும். வாப்பாவே இல்லாட்டி எப்படி சமூகம் என்று கூப்பிடுறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் மிகவும் நுணுக்கமான ஒரு வேதம். அதில் ஒவ்வொரு நுனியும் அப்படி அழகாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அது கண் கலங்க வைக்கும், அது மிக ஆச்சரியமாக பேசும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அதுக்குள் போனால் ஒரு வரியில் நாங்கள் நின்றுவோம், பயான் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் தீப படிப்பதற்கு மெல்ல மெல்ல ஏத்த தப்பர், இதை ஆய்வு பண்ண வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. வாசித்து மேலோட்டமாக போவதில்லை, ஒரு எழுத்து கூட வீணாக பயன்படுத்தவில்லை. ஆச்சரியமாக தேவையான இடத்தில், தேவையான விதத்தில், தேவையான அடிப்படையில் அது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அவருடைய நயம் சில வேளை தமிழில் புரிய கஷ்டமாக இருக்கலாம். என்றாலும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆச்சரியமாக கல்புகள் கரைந்து ஓடும், கண்கள் கரைந்து ஓடும். அந்த அளவுக்கு ஆச்சரியமான வரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூஸ் பண்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் கண்டதை எப்படி அல்லாஹ் பேசுறான்? இன்னி ஆனஸ்து நாரன், நான் ஒரு நெருப்பை கண்டேன், இருங்கம்மா நான் போயிட்டு வரேன். மனசை பறி கொடுத்துட்டார். மெல்ல 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 மலைக்கு மேல் ஏறார். ஒரு ராத்திரி யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி லைட் இல்லை, வீடியோ இல்லை, ஒன்றுமே இல்லை. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும், அவன் மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மலைக்கு மேலே ஏறுற நேரம் வேர்ல்டில் எந்த சேட்டலைட்டுக்கும் அது படாது. இதை எஜமானன் மட்டுமே பார்க்கிறான். இப்போ குர்ஆனை ஓதுங்க. அதை அல்லாஹ் நடத்துகிறான், அவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
அவன் தான் அதை செய்கிறான். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி ஓதுற நேரம் எங்கள் மேல் புல்லரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு வரலாறு, நிஜமான விஷயமாக அது எங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். பெரியவர்களே, அங்கே போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 செருப்பு போட்டிருக்கிறார். உங்கள் செருப்பை கலட்டுங்க. இன்னக்க பில்வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் பரிசுத்தமான துவா பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்க. இன்னனி அன ரப்புக், நான் தான் உங்களுடைய ரப்பு. இன்னனி அனல்லா, நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான் பெரியவர்களே. ஸோ இப்போ நான் வாசிக்கிற சூரத்து ஷுஆராவில் அதெல்லாம் இல்லை. அல்லாஹ் தேவையான இடத்துல தேவையானது மட்டும் பேசுவானே தவிர அப்படியே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேச மாட்டான். இது 26வது அத்தியாயம் 10வது வசனம். எப்படி அல்லாஹ் கூப்பிட்றான்? அல்லாஹ் கூப்பிட்டேன்டான். அல்லாஹ் கூப்பிட்டா கல்பு பறிப்போமா? பறிப்போவாதா? போயிடும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நாங்கள் மூசாவை கூப்பிட்டோம், ஃபிரௌன் கூட்டத்தில் போங்க பாண்டோம். அலாயத்துக்கும் அந்த ஃபிரௌன் எங்களுக்கு பயப்பட மாட்டாங்களா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்குறான். இவரே ஃபிரௌனுக்கு பயம். இவரை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், அந்த ஃபிரௌன் கூட்டம் எங்களுக்கு பயப்பட மாட்டாங்களா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலை கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? நபியே, மூசா இப்படி தான் இருந்தார். கொஞ்சம் பிரச்சனை வர்ற நேரம் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? உங்களுக்கு முன்மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்ன்றீங்களே, எப்படி இருந்தார்? கால ரப்பி இன்னி அகாஃபு யுக்கதிபூன், யா அல்லாஹ் நான் ஃபிரௌன்ட்ட போறதா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு. கால ரப்பி இன்னி அகாஃபு யுக்கதிபூன், என்னை பொய்யனன்றுவானே யா அல்லாஹ். போன உடனே மூசா எங்கள் அரண்மனையில் இருந்துட்டு இப்போ ஒரு கைத்தடியோட வந்திருக்கிறீங்களா? நீங்கள் நபியா? இதுக்கு முன்னாடியாவது ஒரு பிரின்ஸாக நின்றீங்க, எனக்கு பக்கத்தில் இருந்தீங்க. இப்போ ஒரு துண்டை மேலுக்கு போட்டு கையில் ஒரு தடி எடுத்துட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு அரண்மனையில் அப்படி நின்ற ஒரு ஆள், பிரதமராக நின்ற ஒரு ஆள்னு வைங்களேன். அப்படி நின்றவர் காட்டுக்கு போய் 2 ஈட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. தெரியுமா, இப்பொழுது நான் அதை விட மேலே. எல்லாரும் பார்த்து இது அப்போயாவது கொஞ்சம் மேலேன்னு சொல்லலாம், இப்போ வந்திருக்கிற லெவலை பார்த்தா. அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறார்? கால ரப்பி யா ரப்பே இன்னி அகாஃபு யுக்கதிபூன், நான் பயப்படுறேன், என்ன பொய்யனன்றுவான் யாழ். அப்படி போனா, இந்த கோலத்தில் போனா என்னை பொய்யனன்றுவான். 2வது ஒயலீக்கு சதுரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ், என் நெஞ்சு சுருங்கிரும். ஃபிரௌன் அவன் முன்னாடி போய் நின்றா. இப்போ போய் ஜனாதிபதி முன்னாடி போய் இந்த சிலைகள் எல்லாம் பிழை இதெல்லாம் உடைக்கணும்டா, நான் ஒரு பேச்சு சொல்கிறேன், அப்படி சொல்லுவாங்களா? அப்படி இந்த நாட்டில் உடைக்கணும்னு சட்டம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விளங்குச்சா? சில பேர் தப்பாக விளங்கி இருக்கிறார்கள். என்ன எந்த ஒவ்வொரு நாட்டுக்குரிய சட்டங்கள் இருக்கிறது. அப்போ என்னன்னா, சத்தியத்தை பேசுகிற நேரம் ஜனாதிபதி முன்னாடி கூட பேசுகிற நேரம் வராது, தயக்கம் வரும். ஃபிரௌன் அவனுக்கு ஒப்போசிஷனும் இல்லை, டெமோக்ரஸி என்னன்னு தெரியாது, ஒன்றும் இல்லை. ஃபிரௌன் அராஜகம் பண்ணுறவன். அனரப்புக்குமுல்ல ஆலா, நான் தான் உங்கள் ரப்பு. வஹாதிகள் அன்னார் தஜ்ரீமின் தஹதி, எனக்கடியால் ஓடுகிற என்னுடைய ஆறுன்றான். சுப்ஹானல்லாஹ். எவனா அப்படி பேசுவானா? நைல் நதியை பார்த்து வஹாதிகள் அன்னார் தஜ்ரீமின் தஹதி, எனக்கடியால் ஓடுகிற ஆறுன்றான். அவனுக்கு அடியாலையும் ஓடுது. எப்படி இருப்பான் அவன் அகம்பாவிதம் எப்படி இருக்கு, அவன் ஆணவம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஃபிரௌன். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இவன் மனுஷனே இல்லையே, கொன்றுவானு. ஒயலீக்கு சதுரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, பேச்சு வராது யா அல்லாஹ். ஃபிரௌன் முன்னாடி போனால் நெஞ்சு சுருங்கிரும், பேச்சு வராது. நெஞ்சு சுருங்கினா பேச்சு வருமா? போலீஸ்காரன் பிடிச்சவங்களை பிடிச்சி ஆட்டி படைக்கிற நேரம் உள்ள பேச்சும் வராது. உங்களை குற்றவாளி மாதிரி ஆக்கி கோர்ட்ஸில் வச்சு உங்களுக்கு தீர்ப்பு தர்ற நேரம் பேச்சு வராது. வலா யந்தலிகு லிசானி ஃபஅர்சில் இலா ஹாரூன், என் தம்பி ஹாரூனையும் கொஞ்சம் அனுப்பையா அல்லாஹ். எந்த நபியும் கேட்கல, அவ்வளோ பயங்கரம். அவர் தனியாக போயலான்ட்டார். ஹாரூனையும் சேர்த்து அனுப்பிறியா அல்லாஹ். வலவும் அலைய தம்பும் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டுக்கு என்னை கொல்லுவார்லன்னு பயப்படுறியா அல்லாஹ். நான் ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டுட்டு வந்தேன் யா அல்லாஹ். போய் திரும்பி போனால் என்ன காலி பண்ணிடுவாங்க. 5 விஷயம் சொன்னார். உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், என்னென்ன சொன்னார்? திருப்போமா? 5 சொன்னார். கால ரப்பி இன்னி அகாஃபு யுக்கதிபூன், யா அல்லாஹ் என்னை பொய்யன் என்றுவாங்க. திரும்ப கேட்பான் அவங்கள்ட்ட. வயலீக்கு சதுரி, என் நெஞ்சு சுருங்கிரும் யா அல்லாஹ். வலா யந்தலிகு லிசானி, எனக்கு பேச்சே வராத அவனை கண்டா. ஃபஅர்சில் இலா ஹாரூன், ஹாரூனை என்னோட அனுப்பு. வலஹும் அலைய தம்பும் ஃபஅகாஃபு யக்துலூன், என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னை கொல்லுவார்கள் யா அல்லாஹ். கொல்லுவார்கள்னு பயப்படுறேன் யா அல்லாஹ். 5 சொல்லுங்க பார்ப்போம். 1வது என்ன? இங்கே இல்லை போல விளங்குது யாருமே. 1வது என்ன? பேசுங்க, குர்ஆன் தானே படிக்கிறோம், இது படிக்கிறோம், பொய்யனண்டுவாங்க. 2வது நெஞ்சு சுருங்கிரும். 3வது பேச்சு வராது. 4வது
தம்பி ஹாரூனே அனுப்பிடு. 5வது, ஆல்ரெடி ஒரு கொலை செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், கொலைன்னு வரல, ஒரு குற்றச்சாட்டு என் மீது ஒரு புகார் இருக்குது. வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு யக்துலூன், என்னை கொல்லுவார்கள் என்று பயப்படுறேன் யா அல்லாஹ். 5 பயம். அல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறான் நபிக்கு? நபி மூசா இப்படித்தான் இருந்தார், தவ்வா களத்தில் வர முன்னாடி பயந்தே நடங்கினார். ஃபிரௌன் அவன்கிட்ட போகிறதா? யாரெல்லாம் நல்ல சும்மா தான் போயிட்டுருக்கிறேன், 8 வருஷமாக ஒளிஞ்சிருந்தேன், ஊரில் கல்யாணம் முடிக்காமல் இங்கே போய் கல்யாணம் முடித்தேன், இங்கே பிள்ளைலாம் பெற்று எடுத்துட்டு இப்போ தான் உமாவை பார்க்கணுன்னு போகிறேன். யாரெல்லாம் அவன் முன்னாடி போய் நிற்கிறதா? நெஞ்சே பதறிடுமே யாரெல்லாம். அவனை கண்டா வர்ற பேச்சையும் வராது, சும்மாவே நாக்கு தட மாறுற யாரெல்லாம். என் தம்பியும் சேர்த்து அனுப்பி நீ தந்துட்ட செஞ்சு தான் ஆகணும் யாரெல்லாம். இன்னொரு விஷயம், கொண்டுட்டு வந்துட்டேன், என்னை கொன்றுவான் யாரெல்லாம். எப்படி பேசிருப்பாருன்னு பாருங்க அல்லா அப்படி நல்ல யாருலே. அல்லா படம் பிடித்து காட்டுகிற மூசா இந்த பொறுப்பை கொடுக்கிற நேரம் அவர் இப்படித்தான் இருந்தார் நபியே, இப்படித்தான் இருந்தார். என் அருள் வந்த பிறகு மூசா யார் என்பதை அல்லாஹ் காட்டுறான். இதன் தஅவா களத்தில் உள்ள சிறப்பு. ஒரு தஅவா தாயாக இறங்கினால் வல்லாஹி அல்லாஹ்வுடைய நேரடி உதவி அவருக்கு வரும், நேரடி அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு வரும். சுப்ஹானல்லாஹ், அதில் அவர் பூரிப்படைவார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறார், நபியே இப்படிலாம் பிரச்சனை வராமல் இல்லை. அல்லாஹ் பதில் கொடுக்க போகிறான் 5 விஷயத்துக்கு. இப்போ 5க்கு பதில் எத்தனை வரியன்னு பாருங்கள். கால கல்லா முடிச்சு பதில். அல்லாஹ் சொல்கிறான் கல்லா நடக்காது, அவ்வளோதான் போங்க. கல்லாண்டு அரபு பதத்துக்கு அர்த்தம் என்ன? நடக்கவே 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 நடக்காது. அல்லாஹ் சொன்னான் நெவர் 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 நடக்காது. யா அல்லாஹ் என்ன பொய்யன்றுவாங்களே, நடக்காது மூசா. யாரெல்லாம் நெஞ்சு சுருங்கிருமே, நடக்காது. யாரெல்லாம் பேச்சே வராது, நடக்காது. ஆறுன்னு பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க. யாரெல்லாம் என் மீது குற்றச்சாட்டை கொண்டுருவாங்களே, நடக்காது மூசா போங்க. இதான் அல்லாட இது நடக்காது. நீங்கள் கற்பனை பண்ணுறது ஒன்றும் நடக்காது. ஒரு தாயி அவர் முன்னாடி போய் நிற்கிற நேரம் அவருக்கு முன்னாடி எக்கச்சக்கமான சக்திகள் அவருக்கு முன்னாடி தலை குனியும். இதன் அல்லாஹ்வுடைய தஅவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போகிறதுக்கு அல்லாஹ் கொடுக்குற சிறப்பு. அவர்கள் முன்னாடி மிக பெரும் கோட்டைகள் இருக்கும். அவர்கள் எல்லா கோட்டைகளும் சரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்க ஆரம்பிக்கும் அல்லாஹ்வுடைய இந்தியாரில். ஆனால் அல்லாஹ் கொடுப்பது யாரை? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு இடத்துல நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, யா அல்லாஹ் என்னை விட ஹாரூன் நல்லா பேசுவார், யா அல்லாஹ் எனக்கு மூசா நீங்கள் தான் வேணும். அல்லாஹ் யாரை கூப்பிட்றான்? எனக்கு தெரியும் நீங்கள் திக்குவாயண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவா, யாரெல்லாம் இவர் நல்லமே, எனக்கு நீங்கள் தான் வேணும். யார் திக்குவாயோ ஜாக்கிர் நாயக் உலகம் எங்கும் போறாரு, ஜாக்கிர் நாயக் திக்குவாய். அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ்க்கு தேவை யாரோ அவர்களை தான் அல்லாஹ் எடுப்பான். இல்லையா அல்ல அவர் நல்லா பேசுவார், எனக்கு அது தேவை, இவர் தான் வேணும். யாரெல்லாம் இவருக்கு எழுதவே தெரியாது, அதுதான் வேணும். படிக்கவும் தெரியாது, பரவாயில்ல, அதான் வேணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அல்லாஹ் எப்படி அவனுடைய அது அவன் விஷயம். அல்லாஹ்வுடைய ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாரு போகிறதுக்கு முன்னாடி, ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, யால என் நெஞ்சை விரிவாக்கிறியால சுருங்கி போகுது. ஃபிரௌன் அவன் முன்னாடி போகிறேன் நினைக்கிற நேரம் நெஞ்சு ஒரு மாதிரி சுருங்குது. யால ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி, என் நெஞ்சை விரிவாக்கிரு. வ யஸ்ஸிர்லி அம்ரி, எனக்கு தந்த காரியத்தை லேசாக்கியால தலை பாரமாக இருக்குது. யா அல்லாஹ் வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி, நாக்கில் போட்டு முடிச்சு அவிழ்த்திரு. யஃப்கஹு கௌலி, இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய வசனங்களை இப்படி கேட்டுட்டு போறாரு. போயிட்டாரா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கால கல்லா நெவர் நடக்காது, போங்க. ஃபதஹபா பி ஆயாத்தினா, எங்க அத்தாட்சிகளோட போங்க. இன்னா மஅக்கும் முஸ்தமிஊன். குர்ஆன்ல சமிஊன் என்று வரல. சமிஊன் என்றா அதாவது உங்களோட சேர்ந்து நாங்க கேட்போம். முஸ்தமிஊன் என்றா கவனமா கேட்போம், ஒரு மயிர் அசையாது, ஒன்றும் பண்ணல. முஸ்தமி உண்ட கேர்ஃபுல், ரொம்ப கவனமாக கேட்போம். அதான் இன்னும் மூசா போங்க, நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்போம்னு நல்லா சொல்லலை, நீங்கள் பேசுகிறத ரொம்ப கவனமாக கேட்போம், போங்க போய் பேசுங்க. இன்னமாக்கு முஸ்தமியூன், உங்களோட நாங்கள் இருந்து கேட்போம்னு அர்த்தம். ஒன்றும் பண்ணல, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், போங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் மூசா நபிக்கு சொன்ன விதம், குர்ஆனை உட்கார்ந்து கதையாக பார்க்காம அது நடந்ததை மாதிரி நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், உங்கள் கல்புக்கு உணர்ந்து பாருங்கள். இந்த வேதத்தை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு அந்த எப்படி இருக்கும் அந்த சம்பவம், ஒரு மனிதனுக்கு இது நடக்கிற நேரம் எப்படி இருக்கும், இது நிஜமாக நடந்த சம்பவம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌன்ட்ட போனால் என்ன செய்யணும்? ஃபஅத்தியா ஃபிரௌன் ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன். ஃபிரௌன்ட்ட போய் சொல்லணும்,
ரப்புல் ஆலமீனுடைய தூதர் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு உடைக்கணும். நீ ரப்புல் ஆலமீனும் இல்லை, நீ ரப்பும் கிடையாது, நாங்கள் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் வந்திருக்கிறோம். அன்னரசில் மானா பனி இஸ்ராயில், எங்களோட பனி இஸ்ராயில் மக்களை அனுப்பிடு. பிரபாகரன் என்ன கேட்டான்? பூமியோட சேர்த்து நிலத்தோட சேர்த்து மக்களையும் கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது நிலத்தோட சேர்த்து இல்லை, நிலத்தை நீயே வச்சுக்கோ ஃபிரௌன், எங்களுக்கு பக்கத்தில் நிலம் இருக்குது, எங்கள் மக்களை காலி பண்ணி தந்துரு. வந்துச்சா? எங்கள் மக்கள், அவங்களை எப்படி நீ அடிமையாக்குவ? அடிமையாக வச்சிருக்கிற பனி இஸ்ராயில எங்களோட எங்கள் பனி இஸ்ராயில் அனுப்பிடுங்க. ரெண்டு கோரிக்கை. ஒன்று, நாங்கள் இறை தூதர்கள் வந்திருக்கிறோம், நீ இறைவன் இல்லை, இறைவன் புறத்திலிருந்து தூதர் வந்திருக்கிறோம் உனக்கு சொல்லி தர்றதுக்கு. ரெண்டாவது, எங்களோட மக்களை அனுப்பிடு. சுபஹானல்லாஹ். சூரத்து ஷுஆரா 18வது வசனம் 26-18 கொஞ்சம் கவனமாக பாருங்கள். குர்ஆனில் இப்படி ஒன்று பார்க்குற கஷ்டம். அதாவது இந்த ஃபிரௌன் பேசினத்தில், அதாவது எல்லாம் ஒரு பிடிச்சி காட்டுறான் பாருங்கள். ஃபிரௌன் யார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுன்னு தேவையான இடத்துல தேவையான வசனத்தை எல்லாம் பயன்படுத்துவோம். இவங்க போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னு குர்ஆன் சொல்லுமா? போனாங்க, வாசலில் நின்றாங்க, பொடிகாட் வந்தான், பேர் என்ன, மூசா, இது கேட்டுட்டு வரேன், இப்படி போனாங்களா? அதெல்லாம் தெரியாது. அல்லாஹ் அனுப்ப நினைச்சா அனுப்பிடும், அவ்வளோதான் கதை. ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு போவதாக இருந்தால் எத்தனை தடைகள் தாண்ட வேண்டும் என்று தெரியாது, எத்தனை பேர் நிப்பான்னு தெரியாது. ஃபிரௌனுக்கு இந்த பக்கத்தால் காத்து வீச 4 பேர், அந்த பக்கத்தால் காத்து வீச 4 பேர், தும்மினா படிக்கத்தை பிடிக்க 8 பேர், அவன் பக்கத்தில் 1000 பேர், அவன் சொன்னதையெல்லாம் கேட்டு ஆமாசாமி போட 18 பேர். 4 ஹாஜியார் இருக்கிற நேரம் அவருக்கு பக்கத்தில் 4 பேர் நிற்போம். ஒரு ஹாஜியார் பக்கத்தில், ஹாஜியார் எது சொன்னாலும் சிரிச்சுட்டு, நீங்கள் சொன்னால் பிழையாகுமா ஹாஜியார், அப்போ தான் போகிற வரல ஒரு 1000 ரூபா கிடைக்கும் சாக்கில். இதுக்காக வேண்டி ஆமாசாமி போட்டவங்க எத்தனை பேரை பார்த்துருப்போம். அல்லாஹ்வுடைய நல்ல ஃபிரௌன் அவன் யாரு? ஜன்னாத், தோட்டங்கள், நீரூற்றுகள், குனூஸ், புதையல்கள், மகாமின் கரீம், பேலஸுகள் என்றான்ல, பேலஸுகளில் வாழ்ந்தாங்க. அதாவது ஃபிரௌனை பற்றி படிக்கிறதா இருந்தால் இந்த உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. அதில் எல்லாத்தையும் சாராம்சம் சாறு புழிஞ்சு 7 அதிசயங்களை கொண்டாந்து போட்டாங்க. 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தில் 7 அதிசயம். அந்த 7க்குள்ள இந்த கூகுளை கொண்டாந்து போடலை, தெரியுமா உங்களுக்கு? கூகுள் இருக்கு பாருங்க. எனக்கு கல்முனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முகமதியா பள்ளிக்கு போகணும்னா காட்டும் வழியை, இப்படி தான் போகணுமெண்டு. இது அதிசயமானு கேட்டால் அது அதிசயம் இல்லையா? சீக்கிரியை கொண்டு வந்து போடலே, அதுவும் அதிசயம் இல்லையா? எது அதிசயமானு தெரியுமா? செத்து போனான் பாருங்க ஃபிரௌன்கள் செத்து போனா அவனை கொண்டு போய் அடுக்கிற கபர் இருக்கு பாருங்க, அதான் பிரமிட். அது பெரிய அதிசயம். ஏன் அதிசயம்டா? பள்ளியை கட்டி போட்டு 100 வருஷம் எழுதுவாங்க, 150 வருஷத்தில் இது உடைஞ்சிரும், சிகரெல்லாம் கலண்டு வந்துடும், பழங்காலத்து கட்டுமானம், மறுபடி இடிச்சு உடைக்க வேண்டும்னு வருவாங்க. ஃபிரௌனுடைய மொழி அழிஞ்சு 2000 வருஷம் ஆகுது. ஈஜிப்டாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க அந்த காலத்தில் பேசின மொழி அழிஞ்சு 2000 வருஷம். பிரமிட் அழியலையப்பா, என்ன கட்டுமானம் இது? அசந்து போறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுனூஸ், புதையல்களை கொடுத்திருந்தோம், வஜன்னாத், தோட்டங்களை கொடுத்திருந்தோம், வயூன், நீரூற்றுகளை கொடுத்திருந்தோம், வமக்காமின் கரீம், சும்மா தங்குமிடம் இல்லை, சங்கையான தங்குமிடல், பேலஸுகளை கொடுத்திருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படி வாழ்ந்த ஒருத்தன்ட்ட போனா சும்மாவே ஃபிரௌன் என்ன சும்மாவே சாரத்துண்டு கொடுத்துட்டா இருப்பான். அப்படி உடுத்து அந்த அரண்மனையில் அந்த கிரீடத்தை போட்டு நின்றா அவனே ஒரு கிழவன். ஆனால் அவ்வளோ பேர் பயம். அந்த மாதிரி ஒரு இதில் நின்றாங்க. சூரியன் உதிக்கிறது மறையும் வரைக்கும் அவன் தேசம் அப்படின்ட்டாங்க. எல்லாரும் அவன் பேச கேட்டால் யாரும் அதுக்கு மேலே பேசாதனால தானே டொனால்ட் ட்ரம்ப் ஐம் பிரசிடென்ட்னு தான் சொல்கிறான் அமெரிக்காவில். நான் ஜனாதிபதி என்று, நான் உங்கள் ரப்புன்னு சொல்லலாம். அவன் உனக்குச்சா ஃபிரௌன் என்ன சொன்னான்? உங்களை நான் தான்டா உங்கள் ரப்பு, உங்களுக்கு எல்லாம் நான் தான் சொல்லிட்டு இருக்கிறவர் முன்னாடி போனான். சின்ன சின்ன குழந்தைகளை நெசுக்கி சாகடித்தவனுக்கு, துடிக்க துடிக்க குழந்தைகள் அத்தனையும் சாகடிங்கன்னு சொன்னவனுக்கு என்ன ஈவிரக்கம் இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க ஆச்சரியத்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே அல்லாஹ் படம் பிடிச்சி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறான் ஃபிரௌன். என்ன பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உமரிக்க சினீன். ஒன்னொரு சின்ன குழந்தைய எடுத்து வளர்க்கலையா? யார் பேசுறது? ஃபிரௌன் முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாரு. அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதா வலபிஸ்த ஃபீனா மின் உமரிக்க சினீன். ஒன்னும் ஒரு சின்ன குழந்தைய எடுத்து வளர்க்கலையா? பல ஆண்டுகளினுடைய அரண்மனையில் நீ வசிக்கலையா? ஃபிரௌன் இப்படி பேசுவானா? உங்கள் கல்முனையில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மாற்று மதத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன்,
வீட்டுக்கு வந்தால் உம்மா எப்படி பேசுவாங்க, ஏன் ராணி என்னம்மா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தோம், ஏன் இப்படி பட்டின, நான் எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன் தெரியுமா, இது உனக்கே நல்லம்மா. அது பெண்ணுடைய சென்டிமெண்ட். பாப்பா அப்படியே பேசுவார், ஏன் ராணி ஏன் ராஜாவா, செருப்பகள் வெளியே இதுக்கு மேலே வரக்கூடாது, நீ பேச போய் உள்ளே போய் அழுகுறது வேறு விஷயங்களா, பேசுகிற நேரம் எப்படி பேசுவார், இதுக்கு மேலே நீ இந்த பாசப்படி மாரி போவலையோ. இது ஆண்மை, இது ஆம்பளை பேசுறது. ஃபிரௌன் பொம்பளை மாதிரி கேட்குறான். இவ்வளோ பெரிய ராஜா, ஒட்டுமொத்த பேரும் பயம். மூசா நபி கைத்தடியோடு வந்திருக்கிறார், ஒரு தோல் ஒரு துண்டு போட்டு வந்திருக்கிறார், ஒரு 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 ஆடு மேய்க்கிறவர். அலம் நுரபிக்க ஃபீனா வலீதா, உன்னை ஒரு சின்ன குழந்தையாக நான் வளர்க்கவில்லையா, என்ன நீ பொம்பளை மாதிரி பேசுற, வல பிஸ்த ஃபீனா மின் உம்ரிக ஸினீன், வல நீ பல ஆண்டுகளுடைய அரண்மனையில் வசிக்கவில்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி இருக்கும், ஓஹோ இவ்வளோதான ஃபிரௌன் லெவலு, கொல்லுவான்னு பார்த்தா என்ன புள்ளையா வளர்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இதுதான் தவ்வா களத்தில் விவாதத்துக்கு கொடுக்கிற வெற்றி. யாரோட விவாதம் செய்ய வேண்டும் என்று போனார்களோ, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டி போனாங்களா, ஹாரூன் நானே பார்த்துட்றேன், நீங்கள் தேவையில்லைன்ட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் எங்கேயாவது குர்ஆன்ல காட்டுங்க பார்ப்போம், ஹாரூன் நீங்கள் தான் பேசணும், பேசுகிறான் வாங்கதா, நெஞ்சே நடுங்குது ஹாரூன், பேச்சே வராது, அப்படி சொன்னாரா மூசா அலைஹிஸ்ஸலாம்னு பாருங்க. என்ன சொல்லிட்டு போன நபியே, மூசா என்ன சொன்னார், எப்படி பேசினார், இதான் காட்ட வேண்டியதல்ல. என் அருள் வந்தால் ஒரு மனிதன் இப்படி மாறுவான் நபியே, இப்படி மாறுவான். நபிக்கு அல்லாஹ் படித்து கொடுக்கிறான். இது எங்களுடைய கல்புக்கு இறங்கினால் நாங்கள் மாறுவோம். இதான் குர்ஆன், சும்மா மேலோட்டமாக போவதல்ல குர்ஆன் என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது ஃபிரௌன் முடிக்கல. இப்போ ஃபிரௌன் என்ன கேட்டிக்கிறான், அரண்மனையில் அலம் நுரபிக், உன்னை சின்ன குழந்தையா எடுத்து வளர்க்கலையா, பல வருடங்களின் அரண்மனையில் வாழலையா, திரும்ப கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். நான் சில பேர் இப்படியே இருந்துட்டு லண்டனுக்கு போகிறது பயானில், அதனால் இடைக்கிட்ட நிப்பாட்டி கேட்கணும், அந்த லண்டனுக்கு போக விடக்கூடாது. அடுத்தது என்னென்னா, ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி. ஃபிரௌன் கேட்குறான், ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி, நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். என்ன ஏதாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மூசா நீ செய்கிறத செய்து முடிச்சுட்டேன், நீ நன்றி கெட்டவன். இப்போ உங்கள் கல்முனையில் ஒரு ஆஜியார் இருக்கிறான்னு வைங்களேன், தப்பு பண்ணிட்டாரு, ஆஜியார் முன்னாடி போய் பேசலாமா, அந்த இந்த அந்த என்னடா அந்த இந்த சொல்லுங்களேன், வராது. ஏன்னா அவர் அவ்வளோ பெருமதியான மனுஷன் வைங்களேன், அவர் முன்னாடி போய் அந்த அந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அந்த எந்த மாதிரி வராதது. ஃபிரௌனுக்கு ஏய் கொண்டாயினி சொல்ல வரல, நாக்கில் தடமாட்டோம். ஓ ஃபால்த்த ஃபாலத்த கல்லத்தி ஃபால்த்த ஓ அந்த மினல் காஃபிரி, நீ செய்ததை செய்து முடித்து விட்டாய், நீ நன்றி கெட்டவன். என்ன செஞ்ச ஃபிரௌன் அப்படி கேட்குற அளவுக்கு ஆடியன்ஸுக்கு செஞ்சாரா, செஞ்சதை செஞ்சு முடிச்சிட்டாரா? என்ன வாயில் அல்லாஹ் தடையை போட்டு விடுவான். சத்தியத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவன் இருந்தாலும் அவர்கள் திக்குவார்கள், தடமாறுவார்கள். திக்குவாய் மூசா அலைஹிஸ்ஸலாம் சிறப்பாக பேசுவார்கள். இதன் அல்லாஹுடைய இந்த சிறப்பு, அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் ஏன் அவரை எடுக்கிறான்? யார் திக்குவாயண்டீர்களோ அவர் பேசுவார், யார் திறமையாளியோ அவர் நடுங்குவார், அவர் சாகுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிக்கிறார். ஒரு விவாதத்தில் உள்ள திறமை என்ன தெரியுமா, முடிச்ச இடத்துல ஆரம்பிச்ச இடத்துல முடிச்சாதான் அவர் பெஸ்ட் விவாத திறமை உள்ளவர். ஏன்னா முடிச்சத்துலேருந்து தொடங்கிட்டு ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. அவர் தொடங்கினா பாருங்க, அதில் கொண்டு வந்து முடிக்கணும். அந்த முடிக்கிற நேரம் 2 விஷயம் சொல்லணும். என்ன 2 விஷயம்? நான் தூதர், பனி இஸ்ராயேலை என்னோட அனுப்பிடு. அல்லாஹ் சொன்ன 2ஐயும் சொல்லணுமா இல்லையா? சொன்ன கொஸ்டனுக்கு ஆன்சரும் பண்ணணும், எங்க பாயிண்டே வச்சிடணும். இதை வைக்கிற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ இருப்பாரா? நெஞ்சு நடுங்குது, வாய் வராது, எல்லாம் சொன்னவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. கால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஃபஅல்துஹா இதோ வஅன மினல் லாலின். ஆமாம் நான் செஞ்சேன், கொண்டேன்னு அவர் சொல்லலை. நீங்கள் ஃபாலன்னு சொன்னீங்க, நானும் ஃபால தான் அங்கதா செஞ்சேன். நீங்கள் கால ஃபஅல்துஹா, ஓ அதை நான் செஞ்சேனே, இவர் அவனுக்கு அவருக்கு தான், அதை நான் செஞ்சேனே. இதோ வஅன மினல் லாலின், ஓ பை மிஸ்டேக் ஆக்சிடெண்ட்டாக செஞ்சுட்டேன், வழி தெரியாமல் செஞ்சுட்டேன், வேணுமெண்டே குத்தினேன், ஒரு குத்து அந்த அளவுக்கு சாப்பிட தந்திருக்கிற ஒரு குத்து தான். கதை மூசா வக்கலா அவை, மூசா ஒரு குத்தினா கதையை முடித்து விட்டார். எப்படி பாடி பில்டராக இருந்திருப்பார். கவியுல் அமீன், பலசாலி. ரோட்டில் போகிற நேரம் என்ன சண்டே ஆகும்,
நினைச்சு குத்தல, குத்தின குத்து ஆல் டவுன், செத்துட்டியாடா, ஒன்று தான் அடிச்சாங்க. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் என்ன பண்றாரு? ஆமா கால ஃபஅல்துஹா இதோ அன மினல் லாலின், நான் வழி தெரியாதவரா பை மிஸ்டேக்க செஞ்சேன். ஓகே, ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. ஃபஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலின். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டுட்டார், முடிச்சு. ஃபிரௌனுடைய அரண்மனை ஆடுது. பேச தொடங்கினது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் படம் பிடித்து காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டு விட்டார். ஃபிரௌனுடைய கிரீடம் கீழே உழப்போகுது, அவனுடைய அரண்மனை கீழே உழப்போகுது. எப்படி? அவர் பேசுகிற ஸ்டைலை பாருங்க. ஃபஃபரர்து மின்கும், ஃபஃபரர்து மின்க குர்ஆன்ல வரல. ஜனாதிபதியை பார்த்து பேசுகிறேன்டா. ஃபஃபரர்து மின்க, ஜனாதிபதி உங்களை கண்டு நான் ஓடினேன். ஜனாதிபதியோடு இருக்க போல் 10 எல்லாரும் இருக்கிறாங்க மந்திரிமார்கள். யார்கிட்ட மூஞ்சியும் பார்க்க மாட்டீங்க. ஜனாதிபதி கண்ணு மட்டும் சிமிட்டுதா, நான் அசையுதா, வாய் பேசுதா. ஜனாதிபதியே இருக்கிறாரு, அதுக்கு மேலே நெத்திலியெல்லாம் எதுக்கு? நீங்கள் போங்கப்பா, அவரோட நான் பாச்சு பாரு. நேரடியாக ஜனாதிபதியோட வரும். ஜனாதிபதியோட ஒரு மனுஷன் பேசுறதுக்குள்ள முழு சபையும் பார்த்து ஜனாதிபதி பேசுவார். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள், கேட்கிறவர் ஜனாதிபதி அவர்களே, ஜட்ஜ் அவர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுறாரு? ஃபஃபரர்து மின்க, குர்ஆன்ல அப்படி வரல. ஃபஃபரர்து மின்கும், உங்க எல்லாட்டையும் இருந்து பயந்து, லம்மா ஹிஃப்துக்கும், உங்க எல்லாட்டையும் இருந்து பயந்து நான் ஓடினேன். ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், என் ரப்பு எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலீன், என்னை நபியாக்கினான். இப்போ பாருங்க என்ன சொல்ல வராரு? நான் உங்கள்கிட்டேருந்து பயந்து ஓடினேன்னு வந்த ஒரு ஆள் சொல்றாரு கல்முனை பள்ளியில். உங்கள்கிட்டேருந்து ஒரு காலம் பயந்து ஓடினேன். அப்போ இப்போ என்ன அர்த்தம்? பயம் இல்லை, அதான் வந்திருக்கிறேன். அவர் சொல்கிற விதத்தை பார்த்தீங்களா? உங்கள்கிட்ட பயந்து ஓடினேனப்பா. உன்னிட்ட மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தைரியம் வந்தா எல்லாத்தையும் சுற்றி உள்ள ஒரு ராஜாவை வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த பாடி கார்ட்லேருந்து சிப்பாயிலேருந்து அவ்வளோ பேர் நிற்பான். எல்லாரையும் பார்த்து ஃபஃபரர்து மின்கும் லம்மா ஹிஃப்துக்கும், உங்கள் எல்லாத்தையும் இருந்து பயந்து ஓடினேன். பாயிண்ட்டையும் சொல்லிடணுமே, நான் நபி என்றதை உள்ளுக்குள்ளே போட்டுறாரு. வேணுதா? ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், என் ரப்பி எனக்கு ஞானத்தை தந்தான். வஜஅலனி மினல் முர்சலின், என்னை நபியாக்கினான். பாயிண்ட் வந்துட்டா? என்ன பாயிண்ட்டு? நீங்கள் நபி என்றதை சொல்லணும். அது சொல்லணுமா இல்லையா? பதிலும் கொடுக்கணும். பதிலையும் கொடுத்துட்டாராம். என்ன அதை செஞ்சேன்னா, அந்த கொலையை செஞ்சேன்னா பை மிஸ்டேக்கில் செஞ்சேன், செஞ்சு பயந்து ஓடினேன். உங்கள் எல்லாட்டையும் இருந்து என் ரப்பு போகிற வழியில் எனக்கு ஞானத்தை தந்து நபியாக்கிட்டான். மேட்டர் வந்துச்சு. எப்படிப்பட்ட விவாதம்னு பாருங்கள். இப்போ ஒன்று பேலன்ஸ். எந்த பேலன்ஸ்? எது பேலன்ஸ்? இப்போ பதில் கொடுக்க சின்ன குழந்தைய எடுத்து வளர்த்தேன், பல ஆண்டுகள் அரண்மனையில் இருந்தீங்களா, அதான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னான். ஆனால் ரெண்டாவது சொன்னது தான் நீ செஞ்சதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. இப்போ 2 பேலன்ஸ் இருக்குது. ஒன்று பனி இஸ்ராயேலை அனுப்புன்னு சொல்கிறது பேலன்ஸ் இருக்குது. ரெண்டாவது அரண்மனையில் வசிச்சாரே, தின்ன தந்தனேப்பா உனக்கு அப்படின்னு நான் ஃபிரௌன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓ தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், எனக்கு செய்த நிஅமத் என்கிறார். எனக்கு செஞ்ச நன்மை என்று சொல்ல நிஅமத், அவ்வளோ தின்ன கொடுத்துருப்பான் போல. ஓ தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் மக்களை அடிமையாக்க எனக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி காட்டுறது. எப்படி பாயிண்ட்? எனக்கு செஞ்ச என்னோட, பனி இஸ்ராயலோட செஞ்ச பனி இஸ்ராயலோட, எனக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் சொல்லி காட்டு. பனி இஸ்ராயல் மக்களை எப்படி அடிமையாக்குவ? வத்தில்க நிஅமத்துன் தமுன்னு அலைய அன்னபத்த பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல் மக்களை அடிமையாக்குவதற்கு எனக்கு செய்த நிஅமத்துகளை சொல்லி காட்டி. அவர் கேட்கறது வழங்குது உங்களுக்கு. இப்போ என்ன அர்த்தம்? பனி இஸ்ராயல் மக்களை அடிமையாக்க இயலாது. பாயிண்ட் வந்துட்டா? அவருக்கு தின்ன கொடுத்தது பாயிண்ட் வந்துட்டா? எங்க தொடங்கினார் 2 வரியில் முடித்தார். இதை அல்லாஹ் கொடுக்கிறது. வளவளேண்டு பேசுவது அல்ல, சுருக்கமாக கதையை முடிச்சா அவ்வளோ பேரும் வாயை பொழந்து பார்ப்பான். கைத்தொடியோடு வந்திருக்கிறாரு, இந்தா பேச்சு பேசுகிறார். எங்கள் மன்னர் முன்னாடி நாங்கள் இப்படி ஆட்களை கண்டதே இல்லை. ஃபிரௌனு முன்னாடி கண்ணை தூக்கி பார்க்க மாட்டோம், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சரியென்று போடுவோம். இப்படி எல்லாரும் வாயை திறந்து பார்க்குறாங்க. ஃபிரௌன் ஆரம்பிக்கிறான். இவ்வளோ பேசின உடனே கொல்லல ஃபிரௌன். கால ஃபிரௌன் ஒமா ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் என்றா என்ன கேட்குற கொஸ்டினை பாருங்கள். யாருன்னு கேட்கல. ரப்புல் ஆலமீன்டா என்ன? அது என்னப்பா ரப்புல் ஆலமீன்டா என்ன சாமான்? ஒமா ரப்புல் ஆலமீன்
ரப்புல் ஆலமீன் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜோக்கு கிடைக்கல. கால ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினின். திரும்ப பிடிச்சி என்ன? கால ரப்பு ஸமாவாதி வல் அர்ல், வானத்துக்கு அவன்தான் ரப்பு, பூமிக்கு அவன்தான் ரப்பு, வமா பைனஹுமா அதுக்கு இடைப்பட்டதுக்கு அவன்தான் ரப்பு, இன் குந்த நீ முக்கின், நீங்க நம்புவதா என்று சொல்லலை, இங்குந்தும் மூக்கினீன், நீங்கள் எல்லோரும் நம்புவதாக இருந்தால், நீங்க எல்லாரும் உறுதியா நம்புறதா இருந்தா, யாரை பார்த்து பேசுறாரு? ஃபிரௌனை மட்டும் இல்லை, அவருக்கு பயமே இல்லை. இப்ப எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் எடுத்து காட்டுறான் பாருங்க. ஃபிரௌன் தோத்துட்டான். அடுத்த வசனத்தில் கால ஃபிரௌன் தொடங்குறான். லிமன் ஹவுலஹு, அவனுக்கு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேட்குறான். அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டாப்பா இருக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு, தோத்துட்டான். ராஜா கேட்பானா? எல்லாம் இப்படி வாயை பொழந்து கேட்குறான். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. கால லிமன் ஹவுலஹு, கிட்டுள்ள அலா தஸ்தமிஊன், கேட்டுட்டா இருக்கிறீங்க? அது நிறைய எங்களுக்கு எதிர்த்தரப்புலேருந்து வரும். அப்படி விளங்குச்சா? பயானெல்லாம் கொஞ்சம் வெளியே போய் பண்ண போகல. கேட்டுட்டா இருக்கிறீங்க, கதையை முடிக்காம உண்டு விளங்குதா? முடிச்சிருங்களேப்பா கதையை. அது என்ன நல்ல முறையில் கேட்குறது? ஜுப்பால் அடிச்சிட்டு கேட்டுட்டா இருக்கிறீங்க, இதுக்கு மேலே கேட்கலுமா? அது என்ன அர்த்தம்? கதையை முடிங்கன்னு அர்த்தம். ஃபிரௌன் கேட்க கால லிமன் ஹவுலஹு, பக்கத்தில் உள்ள முக்கியமான பிரமுகர்கள், கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அலா தஸ்தமிஊன், எல்லாரும் காதாடச்சா இருக்கிறாங்க. கேட்டுட்டா இருக்கிறீங்க. ஏன் இவர் கேட்க வைக்க போறாரு? என்னடா சும்மா இருக்கிறீங்க பார்த்துட்டு? அதான் அர்த்தம். அல்லாஹ் எப்படி படம் பிடிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த பேருக்கும் பேசுறாரு. ஃபிரௌன் கிட்ட இருக்கிறவனுக்கு பேச, நீ தோத்துடா ஃபிரௌன். ஃபிரௌன் ஃபர்ஸ்ட் விவாதத்திலே தோத்துட்ட. இதுக்கு மேல அரண்மனையின் சொந்தக்காரர் மூசா, அவர் கையில் உள்ள கைத்தடி ராஜ்யம் செய்ய போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாவா களத்தில் உள்ளவர்களுக்கு என்ன சங்கையும் எப்படிப்பட்ட அருளையும் கொடுக்கிறான் தெரியுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். நபியே, மூசா எங்கே இருந்தார், எங்கே போனார்? உலகத்தில் ஆகப்பெரிய கொடுங்கோலன் முன்னாடி போன மூசா எப்படி இருந்தார்? இதான் வேதம் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிற மன அமைதி. இதுதான் எங்களுக்குள்ளே உண்டாக்குற நோய் நிவாரணை. பெரியவர்களே, குர்ஆனோடு வாழக்கூடிய ஒரு மாதம் என்னையும் உங்களையும் சங்கமிக்க இருக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆயுளை நீட்டி தந்தால், அந்த மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த மாதத்திலே குர்ஆனோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தால், அவனுடைய விளக்கத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் தந்தால், சுப்ஹான் அல்லாஹ், எங்கள் கண்ணால் ஓடும் அல்லாஹ்வுடையார்களே. இந்த வேதம் ஓதுபவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு கல்புகளை அமைதிப்படுத்துகிறது. அவருடைய கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீரை வடிய வைக்கிறது. இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் இப்போ கேட்குறான், கேட்டுட்டா இருக்கிறீங்க, பக்கத்தில் தானே. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கல பாருங்க. அதனால் அவர் சொல்கிறார். அவர் அடுத்தது ஆரம்பிக்கிறார். கால ரப்புக்கும் ரப்பு ஆபாய்க்கும் உள்ளவலின், அவன் யாருண்டா? ரப்புல் ஆலமீன் தானே கேட்டீங்க. பக்கத்தில் பேசுகிறது அவர் கணக்கு எடுக்கல போல. அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு தெரியுமா அவன் என்ன பேசுகிறான்னு? அலா தஸ்தமியூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். கால மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்குறார். ரப்புக்கும், உங்கள் எல்லாருக்கும் அவன் தான் ரப்பு. ரப்பு ஆபாய்க்கும் உள்ளவலின், உங்க மூதாதையர்களுக்கு அவன் தான் ரப்பு. எல்லாத்துக்கும் அவன் தான் ரப்பு. நீங்க இவனையா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஃபிரௌனையா? இல்லப்பா, அவன் தான் ரப்பு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் மாத்துறாரு. ஃபிரௌனுக்கு கோவம் வந்துட்டு, கால இன்ன ரசூலக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஏய் பைத்தியம் அப்படின்னு சொல்லாம, உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரர். எல்லாம் ஆட்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பெரிய பட்டாளத்தையே கூட்டி வந்தார் வாங்கண்டு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோட ஒரு கைத்தடியை வந்திருக்கிறாரு. ஃபிரௌன் பார்க்குற எல்லாரும் வாயை பொழந்து அவர் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறேன், ஒருத்தன் கைத்தடியை கொண்டாந்து பேசிட்டு நிற்கிறான். உடனே ஃபிரௌன் மென்டலிட்டி என்ன ஆகிட்டு, காலை இன்ன ரசூலுக்கும் உள்ளது உருசிலை இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட உங்க தூதர் பைத்தியக்காரர்ப்பா. யாரை பார்த்து சொல்லிட்டான்? எல்லாம் நீங்கள் மூசா கட்சி தான் போங்க. அவரே கட்சியை மாற்றிட்டான். இதுதான் அல்லாஹ் கொடுக்குற பலம். இதான் அல்லாஹ் கொடுக்குற பலம். ஒவ்வொரு தோல்வி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணக்கே இல்லை. பைத்தியம்மா சொல்லிட்டு போ. கால ரப்புல் மஷ்ரிகி, ஃபிரௌனுக்கு கோவம் வர வசனத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் ஃபிரௌனோட உயிர் நாடி. கையை வைக்கிறாங்க. கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தஅகிலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபயர் ஆகிட்டாங்க. என்ன சொன்னாங்க? மிஸ்ருடைய நம்பிக்கை என்ன? சூரியன் மறையுது, சூரியன் உதிக்குது. இதுக்கெல்லாம் ஃபிரௌன்கள் தான் ராஜா, அவங்க தான் ரப்பு. சூரியன் தான் அவங்களோட கடவுள். சூரியன் பிள்ளைகள் குமாரர்கள் தான் ஃபிரௌன்கள், பாராக்கள்.
ஸோ சூரியன் தான் அவங்களோட தேவதை, அவங்களோட பிள்ளைகள் தான் இந்த ஃபிரௌனோட நம்பிக்கை. அதனால் சூரியனில் கை வச்சா ஃபிரௌன் நடுங்குவான். அவன் ஆட்சியை தீர்மானித்தது சூரியன் அதாவது உதிக்கிறது மறைகிறத வச்சு அவன் ஆட்சியை தீர்மானிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு முன்னாடி சொன்னதை கவனமாக பாருங்க. இங்குந்தும் மூக்கினி, நீங்கள் நம்புறதா இருந்தா வானம் பூமிக்கு ரப்பு. இப்போ பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, சூரியன் உதிக்கும் இடத்துல இருந்து சூரியன் மறைகிற மஷ்ரிக் மக்ரிப், அதுக்கு இடப்பட்ட இடம். வானம் பூமியை பேசுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் அதுக்கு இடப்பட்ட இடத்துக்கும் அவன் தான் ரப்பு. இங்குந்தும் தாக்கிலூன், நீங்க விளங்குறதா இருந்தா, புரிஞ்சா உங்களுக்கு, நம்புறதா இருந்தா வானம் பூமி அதுக்கு இடப்பட்டது. நீங்க விளங்குறதா இருந்தா, சபையில உள்ளவங்க விளங்குறதா இருந்தா, கிழக்குக்கு அவன் தான் ரப்பன் நினைக்கிறீங்க, மேற்குக்கு அவன் தான் ரப்பன் நினைக்கிறீங்க. இல்லப்பா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. எதுல கை வச்சாரு நினைக்கிறீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? ஃபிரௌன் லேண்டில் கை வச்சுட்டாரு, ஃபிரௌன் மண்ணில் கை வச்சுட்டாரு. ஏய், கிழக்குக்கு அவன் சொந்தம் இல்லை, மேற்குக்கு அவன் சொந்தம் இல்லை, அதுக்கு மத்தியில் அவனுக்கு சொந்தம், அவனுக்கு இந்த மண்ணு சொந்தம் இல்லைன்ட்டான். இப்போ கோவம் வருமா இல்லையா? ஏய், உன் நாடு இல்லைப்பா இது, ஜனாதிபதியை பார்த்து, உங்க நாடு இல்லை, இது என் ரப்ப நாடுண்டா. அவனுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே அவன் பேசலை, அவன் கோவப்பட்டான். கால ல இனித்தகத இலஅன் கைரி லஅஜஅலன்னக மினல் மஸ்ஜூனின், என்னை விட்டு விட்டு யாராவது ஒருத்தனை வணக்கத்துக்கு தகுதியாக எடுத்தா சிறையில் போட்டு அடிப்பம் பாரு, சிறையில் அடிச்சிருவோம் பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்படவே இல்லை, அது தாயிகளுக்குரிய பண்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, கால அவலவ் ஜிஅதுக பிஷைஇன் முபீன், தெளிவான எதையாவது ஒன்று கொண்டு வந்தாலுமா, ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாலுமா, தெளிவாக ஒன்று கொண்டாந்து உங்கள் கண்ணு முன்னாடி காட்டினாலுமா? ஃபிரௌன் கேட்குறான், கால ஃபஅதி பிஹி இன் குன்த மினஸ் சாதிகீன், கொண்டு வா பார்ப்போம். உண்மையை சொன்னா எங்க பின்னாடி பேக்கையும் காணோம், கையில் ஹேண்ட் பேக்கையும் காணோம், சூட் கேஸையும் காணோம், இங்கே ட்ராவலிங் பேக்காவது இருக்குதா எட்டிப்பா? இல்லையே. பின்னாடி ஏதாவது கண்டெய்னரா? ஒன்றும் இல்லை, ஒரு கைத்தடி. அவன் சொல்கிறான், ஃபஅதி பிஹி இன் குன்த மினஸ் சாதிகீன், கொண்டு வா கொண்டு வா, பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்கிறதா கொண்டு வா பார்ப்போம். கையில் ஒன்றுமே இல்லை, ஆடு மேய்க்கிற கோலத்தில் இங்கே வந்துட்டு ஏதாவது கொண்டு வந்தாலுமான்னு பேச்சியா? கால அவ்வளவு ஜத்துக்கு பிஷைஇன் முபீன், ஏதாவது தெளிவாக முன்னாடி கொண்டு வந்தாலுமா? கால ஃபஅதி பிஹி, கொண்டு வா பார்ப்போம். இன் குன்த மினஸ் சாதிகீன், நீ உண்மையாளனால கொண்டு வா பார்ப்போம் சொல்லிட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, கொண்டு வர தானே வேணும். எந்த பேக்கை திறக்கிறது, எந்த பையிலேருந்து எடுக்கிறது, எங்கால எடுக்கிறது, எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டான் தானே. ஃபஅல்கா அஸாஹு, இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இது ஃபிரௌனுக்கு தான் இந்த பாம்பு. நல்லா பாருங்க குர்ஆன் ஆயத்து, இந்த இடத்த ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய ஸுஅபானும் முபீன். அஸாவை போடுறாரு, கையை எடுத்து வைக்கல, அவர் இப்படி போடுறாரு. ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய ஸுஅபானும் முபீன், ஒரு பிரம்மாண்டமான பாம்பு. ஸுஅபான் என்ற அரபு டிக்ஷனரியில் புலங்கான்னு சொல்லுவோமே, அதுக்கு என்ன சொல்லுவோம்? அந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிடுமே, தமிழ் என்ன சொல்லுவோம்? மலைப்பாம்பா. அந்த ஆட்டை சாப்பிடும் பாருங்க, சின்ன ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ற அளவுக்கு பெரிய பாம்பு இருக்குது. அந்த மாதிரி பாம்பு இருக்குச்சா, ஸுஅபான்டா, அப்படி பெரிய பாம்பு. 3 பதங்கள் பயன்படுத்தப்படுது குர்ஆன். ஹையத்துன் தஸ்ஆ, விரைந்து வேகமாக அப்படி பார்த்து கொத்துற மாதிரி பாம்பு, வேகமாக போகிற பாம்பு. இன்னொன்று ஜான், அந்த மாதிரி. இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறோம் ஸுஅபானும் முபீன், அது ஒரு பெரும் ஸுஅபான், பெரும் பாம்பாக அது மாறிட்டு. கவனமாக நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்பேன் பாருங்க, கவனமாக பாருங்க, இது யாருக்கு இந்த பாம்புன்றதை பாருங்க. வனதஅ யதஹு ஃபஇதா ஹிய பைதாஉ லின்னாதிரீன், கையை எடுக்கிறாரு, எல்லாத்துக்கும் பிரகாசமாக காட்டுறாரு, கையால் இப்படி வெளிச்சம் மின்னுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை காட்டுறாரு, எல்லாருக்கும் வெளிச்சமாக இருக்குது. நான் கேட்குறேன், பாம்பு யாருக்கு? சுற்றி உள்ளவங்களுக்கு இல்லை, வெளிச்சம் காட்டுறதான் சுற்றி உள்ளவங்களுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியுமா? பாம்பை போட்டா என்ன ஆயிரும்? ஃபிரௌன் முன்னாடி பாம்பு வர போக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க அடிக்கிறதுக்கு. சாதாரண மனிதராக தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் ரசூலுல்லாவுக்கும் எந்த பாதுகாப்புடையும் கொடுத்து அனுப்பல. அவரை வெட்டினா ரத்தம் வரும். அல்லாஹ் எல்லாத்தையும் சாதாரணமாக வச்சிருக்கிறான். நீங்கள் என்னைக்கு கூட ஈட்டியாக அடித்தா அவர் சாக மாட்டாருண்டு. இப்போ என்ன நடக்கணும்டா, பாம்பை முன்னாடி போட்ட உடனே ஃபிரௌனா முடிஞ்சு. ஃபிரௌன் கதை
ஜனாதிபதி முன்னாடி பாம்பை போட்டா, ஜனாதிபதி வானா நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், திடீரென்று பாம்பு இங்கால வந்துன்னு வைங்க, நான் ஜியாதை பற்றியே பேசிட்டு இருக்கிறேன்னு வைங்க, முதலாவது நான் தான் ஒரே ஓட்டமாக ஓடுவேன். ஜியாது சொன்னவரை காணலன்றீங்க, பாம்பை கண்ட இருப்போமா நாங்கள், சிறுத்தையை கண்ட எல்லாரும் ஓட மாட்டோம், யார் முந்தி யார் பிந்தியண்டு ஃபிரௌன் முன்னாடி இப்படி நிற்கிற நேரம் பாம்பை போட்டு ஒன்று எல்லாரும் சிரிப்பா, இதான ஃபிரௌன், இதான எங்கள் ரப்பு, கதை முடிஞ்சு போச்சு. அவன் அரண்மனை ஒரு வகையாக மாறிடும். இதுக்கு மேலே இதை கண்ட ஆம்பளை போய் வீட்டில் ஒரு பொம்பளைட்ட சொன்னாங்கன்னு வைங்க, ஊருக்கு ராத்திரியோட ராத்திரியா தெரியுமா அப்படியா பண்ணுறாங்க. இந்த பொம்பளை காது கொண்டு கொடுத்தேன்னு வைங்க, ஊருக்கே பப்ளிக்காக போயிடுவாங்க. பயான் இருக்கேன்னு மட்டும் போகாது, மற்ற மெட்டர்கள் போயிடும். அப்போ என்ன சாப்டர்ண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டார், போட்ட ஃபிரௌன் நடுங்குறான். ஹேய் கொஞ்ச நேரம் நடுங்கு. ஏன் நடுங்கு? சிப்பாய்களெல்லாம் பார்த்து பாம்பு கடிக்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் இது பண்ணக்கூடாது, சிப்பாய்கள்ட கவனத்தை திருப்பணும், ஃபிரௌன்ட பயத்தை கூட்டணும். ஒனது அயதஹு, ஏய் இந்த பாரு நான் கேட்குறேன், இங்கே பாம்பு வருவதுன்னு வைங்க, ஒருத்தன் பயந்துட்டு நிற்கிறேன், நாங்களாம் போயிட்டோம், தங்கமா மலையாக கொட்டுதுப்பா, தங்க மலை, பாம்பில் இருக்கிற ஹசரத்தாக விளங்கும், அவர் பாம்பை பார்த்துக்குள்ளார், நாங்கள் போய் தங்கத்தை எடுப்போம்ப்பா. எல்லாம் எதை பார்ப்பாங்க, அந்த இடத்துல மென்டலி மாறிடும். என்ன கையில் எல்லாருக்கும் பாம்பு மறந்துட்டு ஃபிரௌன் நடுக்கிற, எடுப்பாம்ப அவரு எல்லாரும் பார்க்குறான். எங்கப்பா சிப்பாய் அவனுக்கு மறந்துட்டு, ஃபிரௌனுக்கு பாம்பு கடிக்கவும் மறந்துட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடிக்கவும் மறந்துட்டு, எல்லாரும் வாயை பிளந்து நாதிரீன் அல்ல என்ன பண்ணுறான், அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு பிரகாசம் காட்டுறான். ஏன் தெரியுமா? ஃபிரௌன் கொஞ்ச நேரத்துக்கு பயப்படு, கொஞ்ச நேரம் அல்லாஹ் கொடுக்குறான், உன்னை எவனும் உனக்கு பயனளிக்க மாட்டாங்க, நீ 1 கோடியை வச்சுக்கோ, ஒரு நிமிஷம் வரும் உனக்கு பயனளிக்காது. எங்கே உன் சொத்து, எங்கே உன் பட, எங்கே போனாங்க, அப்படி எல்லாரும் கவனம் திரும்பிட்டாங்கடா, நீ பாம்பை கண்டு பயப்படுற, பாம்பு அங்கே நாங்கள் உன்னை கொத்த வைக்கல, நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், நீ பயத்தை மட்டுமே எல்லாரும் பார்த்து சிரிக்கணும், எவன் மூளையும் வேலை செய்யக்கூடாது. இப்போ இதை அவங்களுக்கு காட்டுறது, மக்களுக்கெல்லாம் என்ன காட்டுறான், கையை தான் வழங்கிச்சா காட்டுறாங்க. இதுக்கு அங்கால அல்லாஹ்வுடைய நிலையார்களே, அதாவது கடைசின 2-3 வரிகளோடு நாங்கள் இதை முடித்துக்கொள்வோம். காலலில் ஜனாதிபதியை போட்டது, காலலில் மலை ஹவுலவு, இப்பயும் அவங்க பக்கத்தில் கூட சொல்கிறான், கத்தியெல்லாம் சொல்லலை, இன்னஹாதா லசாஹிருன் அலீம், பெரிய பெரிய சூனியக்காரன், யுரீது ஐ யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹர், முதல் தடவை ஃபிரௌன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறான். ஃபர்ஸ்ட் தடவை ஃபிரௌன் இவ்வளோ நாள் என்ன சொன்னா, ஏன் மண்ணு ஏன் ஆறு எனக்கு அடியால் ஓடுறது. இப்போ பாருங்க ஃபிரௌன் மாறிட்டான், யுரீது ஐ யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹரி, அவருடைய சூனியத்தால் உங்களை உங்கள் பூமியிலேருந்து விரட்ட பார்க்குறான். சுப்ஹானல்லாஹ், யார் பூமி? இப்போ உங்கள் பூமிடா, உங்கள் பூமியிலேருந்து உங்களை விரட்ட பார்க்குறான். இவ்வளோ நாள் அனரப்புக்கும் ஆலா, நான் தான் உங்கள் ரப்பு சொன்னவன், வஹாதில் அன்னார் தஜ்ரி மின் தஹதி, எனக்கடியால் ஓடுகிற என்னுடைய ஆறு இப்போ எங்கே போச்சு, யுரீது ஐ யுஹ்ரிஜக்கும் மின் அர்திக்கும் பிசிஹரி ஃபமாதா தஅமுரூன், என்னப்பா எனக்கு சொல்கிறீங்க? ஃபிரௌன் முடிஞ்சு போச்சு கதை, அவன் அரண்மனை சொத்து எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்களை அவர் சூனியத்தால் உங்கள் மண்ணிலேருந்து உங்களை விரட்ட பார்க்குறாரு, என்ன எனக்கு சொல்கிறீங்க? அல்லாஹ் எப்படி பலகீனமாக்கினான் பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ், நபிக்கு எப்படி இருக்கும் இது எடுக்கிற நேரம், இப்படி இருந்த மூசா எப்படி போயிட்டாரு? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொன்னான், யா நபி, அல்லாஹ்வுடைய நபி உங்களுக்கும் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள்? முடிவு வரைக்கும் ரசூலுல்லாவுக்கு கஷ்டம்தான். ஹிஜ்ரி 8 வரைக்கும் ரசூலுல்லாஹ் 10வது ஆண்டு 82 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் மருத்தாகுவதுக்கு ஹஜ்ஜை கொண்டாடும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கவே, வெற்றிண்டா மெல்ல 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 மெல்ல, முதல் ஆண்டிலே 1,00,000 பேரை கொடுக்கல. எப்போ ரசூலுல்லாஹ் மக்களை கண்டார்களோ 82 நாட்களில் ரசூலுல்லாஹ் கண்ணை பொத்தி கொண்டார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு எடுத்துட்டேன், நபி உங்கள் முடிஞ்சு, உங்கள் வேலை முடிஞ்சிட்டு, நீங்கள் வாங்க, முடிஞ்சிட்டு, நீங்கள் காபத்துல்லாவை துப்புரவுப்படுத்திட்டீங்க, அங்குள்ள சிலைகளை எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே துனியா உங்களுக்கு ஒரு இடம் அல்ல, ஆஹிரா, நீங்கள் வந்துடுங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அங்கே இருக்கும் வரைக்கும் கல்புக்கு அல்லாஹ் கொடுத்தது, நபியை மூசாவை இங்கேருந்து எங்கே கொண்டு போனோம், உங்களையும் அப்படித்தான். இது வாழ்க்கை அல்ல, இங்கே இருக்கக்கூடாது, இது சோதனை களம். வெற்றி கண்டால், மக்களை திருத்தினால், உங்கள் பணி முடிந்தால் நீங்கள் வர வேண்டியது தான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
என்ன சொல்றான் பாருங்க, காலு அர்ஜி வ அஹாஹு வபஅஸ் ஃபில் மதாயின ஹஷ்ர். என்ன மஷூரா பண்ணுங்க, எனக்கு மஷூரா பண்ணுங்க, இவர் சகோதரி அனுப்பிடுங்க, இவங்க 2 பேரும் அனுப்புங்க, ஆள் திரட்டுறவங்கெல்லாம் அனுப்புங்க, ஊர் முழுக்க நாங்களும் ஒரு வேலையை பார்ப்போம். தூக்க பிக்குள்ளி ஷஹாரி நலியும், அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் விற்பனர்களை கூட்டி வருவாங்க. நான் வேகமாக சொல்லி கொண்டு போறேன். அதாவது அடையாளப்பட்ட அந்த நாள், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த நாள், அறியப்பட்ட அந்த நாளில் நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுவோம். யார? எங்க சூனியக்காரனையும் கூப்பிடுவோம், அவங்க கட்சியையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். வக்கீல் அலின்னாஸ் அல் அன்தும் முஜ்தமியூன். யாரு? ஃபிரௌன் ஆட்கள்லாம் போறாங்க, மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏய் அல் அன்தும் முஜ்தமியூன், வருவீங்க தானே? இஜ்திமாக்கு ஆட்கள் செட் பண்ணுறான், பார்த்தீங்களா? இஜ்திமா பெருசாக நடக்கணுமா, அதுக்கு ஆள் செட் பண்ணுறாங்க. யார்? ஃபிரௌன் கூட்டம். அல்லாஹ் எப்படி மாத்துறான்? தனியாக போகிற நேரம் யா அல்லாஹ் முழு மக்களையும் பகைவனாக்க போகிறான் ஃபிரௌன். அரண்மனையோட கதையை முடிக்காம பப்ளிக்காக வேற தோல்வியை ஒப்புக்கொள்ளணுமா? வா, இன்னும் பெரிய பப்ளிக். எப்படி கேட்குறான்? வக்கீல் அலின்னாஸ், மனிதர்கள்ட்ட சொல்ல போற அல் அன்தும் முஜ்தமியூன், வருவீங்க தானே? இஜ்திமாக்கு வருவீங்க தானே? லஅல்லனா நத்தபியு ஸஹரத இன் கானுமுல் காலிபூன், நாங்கள் நினைக்கிறோம் எங்க கூட்டம் வெத்திடுவாங்க. இவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க, ஃபிரௌன் தோத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி மூசா வந்து விளையாட்டை காட்டினாரு, இதுக்கு பிறகு எங்க சூனியக்கார கூட்டம் வெற்றி பெறும் என்பதை நாங்கள் இது பண்றோம். ஃபலம்மா ஜாஅ ஸஹரத்து காலூ லிஃபிர்அவுன இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். பெரிய சூனியக்கார கூட்டம் இப்போ வர்றாங்க, தேடி 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 எடுத்தாச்சு. எடுத்த உடனே எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் இப்போ சூனியக்காரனை தான் பேசுறாங்க. ஏய் ஏய், பெரிய பெரிய விஷயம் நடக்க போதாமே. ஃபிரௌனுக்கு மூசாவுக்கும், சும்மா இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளா போயிட்டார், ஒப்போசிஷன் லீடரா போயிட்டார். இருக்குதா? ஒப்போசிஷன் லீடரா போயிட்டார். அந்த மாதிரி ஒப்போசிஷன் லீடரா நிற்கிற நேரம் இப்போ வர்றாங்க. யாரு? ஆயத்து வச்சு சரி. ஃபலம்மா ஜாஅ ஸஹரத்து காலூ லிஃபிர்அவுன, ஃபிரௌன்ட்ட வந்து கேட்குறாங்க, இன்ன லனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன், எங்களுக்கு ஏதாவது கூலி உண்டா? என்ன கேட்கணும்? எவ்வளோ பயமெண்டு பார்த்தீங்களா? எங்களுக்கு என்ன கூலி, என்ன தருவீங்க, எந்த சீட்டை தருவீங்க? ஒன்று நாங்கள் எலெக்ஷன் கேட்கணும், இல்லைன்னா கேபினெட் மினிஸ்டரை தரணும், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கு தாங்க, அதானே கேட்கணும். ஏதாவது ஒன்று கேட்கணும். இன்னலனா இல்லை அஜ்ரன், எங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? எப்படி பயமா இருக்கும்? ஃபிரௌனோட பேசுகிறாங்க பாருங்க. ஃபுல் டீமும் வந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? இல்லை அஜ்ரன் இன் குன்னா அவரை நாங்கள் தோக்கடிச்சு எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? ஃபிரௌன் என்ன சொல்கிறான்? கால நாம், ஆமா கிடைக்காம இருக்குமா? ஃபிரௌனுக்கு என்ன வேணும்? பூஸ்ட் பண்ணணும், கிடைக்குண்டா. அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? இன்னக்கும் இதெல்லாம் மினல் முகர்ரபீன், நீங்கள் தான் என் பக்கத்தில் உள்ள ஆளாமாயிருவீங்க. வேற ஒன்றும் இல்லை. பக்கத்தில் இருந்தால் என்ன வேணும்? தங்க கரண்டிலே சாப்பிடுவேன், அதுக்கு மேலே என்ன? நீ தான் என் பக்கத்தில், கேபினட் மினிஸ்டர் வேற இல்லை, பக்க செக்ரட்டரி இல்லை, என் பக்கத்தில். விளங்குச்சா? அப்படி நெருக்கம். மூசா எங்கள் நாட்டுக்கு வந்து தீவிரவாதி விரட்டணும், அதான் விஷயம். விளங்குச்சா? எங்களை பாம்பு விளையாட்டு காட்டி காட்ட போறாரு. வா, எல்லாத்தையும் கூப்பிட்டு ரெடி பண்ணுறாங்க. கால லஹும் மூசா அல்கு மா அன்தும் முல்குன். அதாவது இப்படியே போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, فألقوا حبالهم وعشيهم وقالوا بعزة فرعون إنا نحن الغالبين. என்ன ஆகுது? அவங்க வந்து ஹிபால் கைத்தடிகளையும், அவருடைய அதாவது ஹிபால்ண்டா கயிறுகளையும் கைத்தடிகளையும் போடுறாங்க. எப்படி போறாங்க? பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தை கொண்டு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று போட்டாச்சு. அப்ப எல்லாரும் கைத்தட்டிருப்பான் போல, வெற்றியாச்சு. ஃபிரௌன் கூட்டம் எல்லாத்தையும் போகிறாங்க. ஃபஅல்கா மூசா அஸா. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இப்போ இங்கே சொல்லலை, அது எந்த அத்தியாயம் நினைவில்லை. வ அவுஜஸ ஃபீ நஃப்ஸி ஹீஃபத்தன் மூசா, மூசா தனக்குள் பயத்தை உணர்ந்தார். அடடா, பாம்பு மாதிரியே இருக்குது. அவங்க போட்டுட்டாங்க. ஓ போட்டுட்டானுங்களே, பாம்பு மாதிரி வேற இருக்குது, அப்படியே விளங்குது. லா தஹஃப் யா மூசா, மூசா பயப்படாதீங்க, நீங்க தான் வெற்றி பெற போறீங்க. அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான். மனிதன், சாதாரண மனிதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். எந்த அளவு கண்டா போடுற அவங்க போட்ட உடனே அடே இந்த மாதிரியே வந்துட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது.
இப்போ இதில் இங்கே வரல குர்ஆனாயத்தில் ஃபல்கா மூசா போகிறாரு அஷா அவருடைய அஷா ஃபைதா தல்கஃபு மாய் அஃபிகூன் ஒரே பிடி ஒரே அமுக்கு ஒரே மூச்சு அவ்வளோ பாடுபட்டு போட்ட எல்லா பாம்பையும் ஒரே உழுங்கி இந்த பாம்பு நிற்கிது. ஆஹா எப்படி நிற்கிது? முழு பாம்பை உழுங்கிட்டு ஃபஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன் அப்படியே சூனியக்காரர்கள் சஜதாவில் விழுந்து விட்டார்கள். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனை நாங்கள் நம்புகிறோம் என்றார்கள். தோத்தாச்சு, இஜித்துமா தோத்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பதவி வந்துட்டு அவன் யாரை கொண்டு வந்து கேம்பெயின் பண்ண நினைச்சானோ அரசியல் கேம்பெயினில் தோத்துட்டான். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கலாம், ரப்புல் ஆலமீன்டா ஃபிரௌன் உண்டு, ஏன்னா ஃபிரௌனும் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு இருக்கிறான் தானே. அதனால் அடுத்த வசனம் ரப்பி மூசா வ ஹாரூன் ரப்புல் ஆலமீன்டா யாரு? மூசாடைய ஹாரூனுடைய ரப்பு கீழே வருது. ரப்பி மூசா வ ஹாரூன் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். இப்போ ஃபிரௌன் கேட்குறான் கால ஆமன்தும் லஹு கபல அன் ஆதன லக்கும் நான் அனுமதி தர முன்னாடி ஏற்றுக்கொண்டுறீங்களோ ஈமான் கொண்டுறீங்களோ? நான் அனுமதி தர முன்னாடி எப்படி ஈமான் கொள்ளுவீங்க? இன்னஹு லகபீரக்கும் ஓஹோ அல்லதி அல்லமக்கும் ஸிஹ்ர அவர் தான் உங்கள் குருவோ. ஓஹோ ஜாய் நாடகம் போட்டு எப்படி பரட்டினா பார்த்தீங்களா? பொல்லாத அறிவாளின்னு சொன்னா இல்லையா? எப்படி பேசுனா? இன்னஹு லகபீரக்கும் ஓ இவன் தான் உங்களோட பெரிய ஆளோ. யாரு? இந்த சூனியக்கார கூட்டத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இவர் தான் உங்க பெரிய அல்லமக்கும் ஸிஹ்ர் உங்களுக்கு சூனியத்தை சொல்லி தந்த பெரிய குருநாதரே இவர் தானா? மக்கள்லாம் இப்போ எப்படி பார்ப்பாங்க? கவனம் எப்படி திருப்பி? ஓ இங்கே தானோ இவர்கிட்ட ஆட்கள் தான் போல இவங்களும். அப்போ குருத்தானே வெற்றி பெறுவார். ஃபலஸௌஃப தஅலமூன் வெச்சு கொள்றேன்டா உங்களைய விளங்குச்சா? லஅகத்தியன் ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃப் மாறு காலையும் மாறு கையையும் வெட்டி வீழ்த்துவோம் பாரு. வல உஸல்லி பன்னக்கும் அஜ்மைன் உங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சிலுவையில் அறைவோம் பாரு. சுபஹானல்லாஹ் ஈமான் வந்தால் ஒரு நிமிடம் போதும், ஒரு செகண்ட் போதும். காலு லா லைரா இன்னா இலா ரப்பினா முன்கலிபுன் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எங்கள் ரப்புட்டு நாங்கள் போகிறோம். சுபஹானல்லாஹ் பேசினது மூசாவும் ஹாரூனும் இல்லை அலைஹிஸ்ஸலாத்து. யார் பேசுகிறது? சூனியக்காரர்கள் பேசுகிறாங்க. எங்கள் ரப்புட்டு நாங்கள் போகிறோம், அவர் சொல்கிறது உண்மை இல்லைன்னா எங்களை சாப்பிட இயலாது. இது சூனியம் அல்ல, இது வேறு ஒரு விஷயம். அவர் சொல்லுகிறார் யாருக்கு கள தெரியுமோ அவர்கள் தான் நிஜமாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் இதாயத்தை கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படியே போகுது. நீங்கள் இதை விட படிக்க விருப்பம்ண்டா கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொண்டு போய் எப்படி அல்லாஹ் பனு இஸ்ராயலுக்கு முழு சொத்தையும் கொடுத்தான், ஃபிரௌனை எப்படி கடலுக்கு எடுத்து போட்டான், அவங்க பாவிச்ச தங்கத்திலிருந்து எல்லாத்தையும் எப்படி இந்த அடிமைகளுக்கு கொடுத்தாண்டு வரும். நீங்கள் விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தொடர்ந்து படிங்க. குர்ஆன் வல்லாஹி உங்களை மயக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 வசனங்களை நான் உங்களுக்கு முன்னாடி ஓதி காட்டினேன். 26வது அத்தியாயம் 10வது வசனம் தொடக்கம் இது 50வது வசனம் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் என்பது அது ஒரு உயிர் நாடி, அது என்றைக்கும் எக்ஸ்பயர்ட் ஆகாது. இன்றைக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் சிரிப்பீர்கள், இது என்ன என்று கேட்பீர்கள். இந்த வேதம் இன்றைக்கும் என்னை அள வைக்கிறது, உங்களை அள வைக்கிறது, இன்றைக்கும் எங்களை சிந்திக்க வைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த திருக்குர்ஆன் எங்களுக்கு நடத்தக்கூடிய பாடம் என்ன? புனிதமிக்க ரமலான் எங்களை சங்கமிக்க இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த போகிறீர்களா? உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள். உங்களுடைய வேலை தரங்களில் நீங்கள் ஓதுங்கள், அதனுடைய விளக்கங்களை படிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் தேடினால் அல்லாஹ்வுடைய கலாம் அது ஓதப்படுகிற நேரம் நீங்கள் பேசக்கூடாது. அல்லாஹ் பேசுகிற நேரம், அல்லாஹ்வுடைய கலாம் அங்கே ஓதப்படுகிற நேரம் நீங்கள் மௌனமாக அமைதியாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை கேட்க வேண்டும். பெரியவர்களே உங்க சந்தூக்கு தூக்குவதற்கு முன்னாடி, உங்களுடைய சந்தூக்கை தூக்குவதற்கு முன்னாடி உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனுடைய அறிவு அது பொக்கிஷம். பெரியவர்களே அது பொக்கிஷம். எக்கச்சக்கமான தஃப்சீர்கள் அதில் அவர்கள் மூழ்கி நீந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வரிக்கு ஒரு எழுத்துக்கு விளக்கம் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ் நாங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், சாதாரணமான அர்த்தம் வைத்துக் கொண்டு போகிறோம். இதிலே முஃபஸ்ஸிர்கள் அவர்கள் நீந்தி கொண்டிருப்பார்கள். இது அப்படிப்பட்ட கடல்,
இது இது அதாவது இந்த திருக்குர்ஆன் என்பது ஆச்சரியமான ஒரு வேதம். எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த வேதத்தை வைத்து விட்டு நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையும், உங்களுக்கு தெரியுமா எங்கள்கிட்ட ஒரு வேதம் இருக்குது, இது மிக பெரும் அதிசயம். இன்றைக்கு அதை நீ அதிசயமாக பார்த்தியா? அவர் ஓதல்ல, மற்றவட்ட போய் அதிசயம், மாட்டு மத அன்பட்டு போய் அதிசயம். இந்த வேதத்தை எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தினீங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே நீங்கள் நிற்கணும். அல்லாஹ் உங்களோட பேசுகிறான், அல்லாஹ் என்னோட பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, யா அல்லாஹ் நீ என்னோட பேசுகிறாய், சொல்லு நான் என்ன செய்ய வேண்டும். சம்யனா வஅதனா, நாங்கள் செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம். பெரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யகூதிகளுக்கு முடியாதது அதுதான். அவர்கள் கேட்டல் உம்மி, எழுத படிக்க தெரியாத ஒருவர், வேற யாரும் கிடைக்கவில்லை இறைவா உனக்கு, இவரையா? இந்த உம்மத் என்னது? எழுத படிக்க தெரியாத ஒருவரை தலைவராக எடுத்துக்கொண்டோம். அல்லாஹ் யாரை தலைவராக்கினானோ அவரை தலைவராக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவரை நேசித்தோம். எல்லாத்தையும் விட எங்களுடைய கல்விகளை அவருக்கு இடம் ஒதுக்கினோம். எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய மனைவியை விட, எங்களுடைய தாய் தகப்பனை விட எங்கள் கல்விகளை ஒதுக்கி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடமாடும் குர்ஆனாக இருந்து விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பெரியவர்களே, ரமலானுடைய மாதம் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சில சைன்களை கொடுத்தான். திங்கக்கிழமையாண்டு ரசூலுல்லாஹ் மூத்தாகிறான் என்ன சொன்னார்? ஃபாத்திமா, ஃபாத்திமா வந்து பார்த்தார்கள். வாப்பா உங்களுக்கு இவ்வளவு வேதனை, வாப்பாண்டாங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு, இவ்வளவு வேதனைகள், கடுமையான வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த வேதனையில் ரசூலுல்லாஹ் துடிக்கிற நேரம் திங்கக்கிழமையாண்டு ஆயிஷா நாயகி போய் விட்டார்கள், வாப்பாவும் மகளும் பேசட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களே என்ன சொன்னார்கள்? ஃபாத்திமா, ஜிப்ரீல் இந்த தடவை 2 தடவை என்னிடம் குர்ஆனை கேட்டார்ண்டாங்க. இதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மகளுக்கு, நான் நினைக்கிறேன் அது என்னுடைய முடிவு என்று. ரமலான் 6 மாதமாகுது. ரமலான் முடிந்த 6 மாதம் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. எப்பயிலிருந்து ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க பாருங்கள். ஜிப்ரீல் இந்த தடவை 2 தடவை குர்ஆனை கேட்டார் என்னிடம். வழமையாக ஒரு முறை ரமலானிலே நான் இருப்பேன் அத்திகாஃப். ரமலானிலே வந்து ஜிப்ரீல் என்னுடைய இரவுலே கேட்பார். ஃபாத்திமா 2 தடவை கேட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போக வேண்டும் ஃபாத்திமாண்டாங்க ரசூலுல்லாஹ். அவங்க அழ ஆரம்பித்தாங்க, பாப்பாவை பார்த்து அழ ஆரம்பித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபாத்திமா, ஃபாத்திமா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, நான் மௌத்தான பிறகு என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் என்னிடம் வருவீர்கள் என்றாங்க. அழகுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபாத்திமா உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. மகள் அழுவதை ரசூலுல்லாஹ்க்கு பார்க்கல, அல்லாஹ் வகை அறிவிக்கிறான். திருப்தி இல்லையான்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, நீங்கள் தன் மூமினான பெண்களுக்கு சொர்க்கத்தின் ராணி என்றாங்க. சிரிச்சாங்க ஃபாத்திமா. எப்படி வளர்த்திருப்பார் வாப்பா, வாப்பா சக்கராத்தில். ஜன்னா ஜன்னா, சொர்க்கம் சொர்க்கம், அந்த ஆறுகள், அந்த அழகிய மாளிகைகள், அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, நீங்கள் கேட்பது எல்லாம் குத்துஃபுஹா தானியா, அந்த மரங்கள் உங்களுக்கு தாழ்ந்து வரும், நீங்கள் கனிகளை பிப்பீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பேசணும், யாரோடு பேசணும், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள். அந்த ஆறுகளில் நீங்கள் குளியுங்கள், நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள், நீங்கள் சுத்தி திரியுங்கள், உங்களுக்கு அத்தனையும் இருக்கிறது. ஃபாத்திமா, ஃபாத்திமா, மூமினான பெண்களுக்கு உங்களுக்கு அந்த உங்களுக்கு திருப்தி இல்லையா ஃபாத்திமா? சிரிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஏன் சிரித்தீர்கள், ஏன் அழுதீர்கள்? அழுவது வாஸ்தவம், சிரிப்பு வருமா சக்கராத்திலே ஒருவரை பார்த்து? ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை வளர்த்த விதம், இது வல்ல துனியா, இது வல்ல வாழ்க்கை, ஆகிரா, இது துனியா மகள், அது ஆகிரா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கொள்கை எங்களுடைய கல்புக்கு திருக்குர்ஆன் படித்து தரும். இது வாழ வந்த இடம் அல்ல, இது போக வந்த இடம். நானும் நீங்களும் நிரந்தர வாழுவதற்கு இங்கே தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். வல்லாஹி எனக்கும் உங்களுக்கும் நேரம் தெரியாது, டேட் தெரியாது என்றால் சுவர்க்கத்துக்காக வேண்டி எங்களுடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரியவர்களே, சௌபான் ரலியல்லாஹு செய்தியை சொல்லி உங்களுக்கு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரபியத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பகல் நேரம் ஏதாவது கொண்டு போய் கொடுப்பதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ் எதையும் விரும்பலை, பொடி கார்டு வைக்க, பேக் தூக்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ஆள் தேவையில்லை. ஆனால் மக்கள் போய் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுப்பாங்க. யார் ரசூலல்லாஹ் தண்ணி, யார் ரசூலல்லாஹ் உங்கள் முடியை கொஞ்சம் பார்க்கணும், யார் ரசூலல்லாஹ் உங்களுக்கு எத்தனை நிறைய முடி, அவ்வளோ இறக்கம் ரசூலுல்லாஹோடு. அந்த நேரத்தில் ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள், அவர் யார்?
அஸ்லமி குலத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் வீட்டுக்கு அவர் போகல. அவர் அப்படி அஹ்லு சுஃபா, பள்ளியிலே முற்ற வெளியிலே தோழர்கள் இருப்பார்கள். முகடி இல்லை, மழை பெய்ந்தால் நனைவார்கள், வெயிலடித்தால் காய்வார்கள், பகல் சாப்பிட்டால் ராத்திரி சாப்பிட வழியிலே ரசூலுல்லாவை நேசித்தவர்கள் அவர்கள். எப்படி வருகிறது? முஸ்லீம் உட்பட பல கித்தாபுகள் வருகிறது. அவர் பாப் ரசூலுல்லா வெளியே வரக்கூடிய அவருடைய வீட்டு கதவு பக்கத்திலே தூங்குவார். கதவை துறக்கிற நேரம் திடீரென்று எழும்புவார். ரசூலுல்லாவை காட்டி, யா ரசூலல்லா, தண்ணி உதுவெடுக்க. சுப்ஹானல்லாஹ், என்ன நேசம்! அல்லாஹ்வுடைய மனைவி எழும்பி தஹஜ்ஜத்துக்கு கணவன் எழும்புகிற நேரம் தண்ணி என்று நீட்டாத ஒரு யுகம். மனைவி எழும்புகிற நேரம் கணவன் எழும்பி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்காத யுகம். ரபியா ரதியல்லாஹு அவர்கள், இது ஜஸீரத்துல் அரப் மதீனாவிலே நடந்த ஆச்சரியமான கல்விகளை பறிகொடுத்திருந்தார்கள். அவர்கள் குட்டி போட்ட பூனைகள் போன்ற ரசூலுல்லாஹ் பின்னாடி சுத்தினார்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும் என்று சொன்னார்கள். அவ்வளவு அவர்கள் நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வோடு இருந்தார்கள். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் தண்ணீரை நீட்டினார். யா ரசூலல்லாஹ், பொதுவெடுங்க. ரசூல்லா, முஸ்லீமில் வருகிறது இந்த செய்தி. ரசூல்லா கேட்டாங்க, செல்னி கேளுங்கப்பா, அது தஹஜ்ஜுத். அல்லாஹ் முதல் வானத்தில் கேட்பது நபி, எதை கேட்டாலும் கிடைக்கும். இல்லைன்னா ரசூல்லா கேளுங்க என்று சொல்லவே மாட்டாங்க. எதை கேட்டாலும் கிடைக்கும். ஒன்று மதீனாவிலே ஜனாதிபதி, அந்த பதவியில் அவர் சொல்லலாம். அல்லாஹ் முதல் வானத்திலே தன் அடியான் கேட்பதற்கு பதில் கொடுக்க, இந்த பூமிக்கு மேல் காத்தமுல் அன்பியா, நபிமார்களின் கடைசி நபி, அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாயால், கேளுங்கள் என்கிறார். ரபியத்து இப்னு கஅப் அல்-அஸ்லமி இப்படியே யோசிச்சு அந்த காணி, இந்த பூமி, அவர் யோசிக்கவே இல்லை. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோட இப்படி இருக்கணும், உங்களோட இப்படி இருக்கணும் யா ரசூலல்லாஹ். ரசூல் அவரை பார்த்து, கைர தாலிக், வேற ஏதாவது கேளுங்கன்றாங்க. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், அதுதான், வேற எதுவுமே வேணாம். பகல் சாப்பிட்டால் ராத்திரி சாப்பிடுவதற்கு என்னென்று தெரியாதவர், யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், உங்களோட வாழணும். அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ், வேற ஏதாவது இல்லை. அதுதான் யா ரசூலல்லாஹ், அதை தவிர வேற எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மதீனாவில் உருவாக்கப்பட்ட உள்ளங்கள் பெரியவர்களே. எந்த பல்கலைக்கழகத்தாலும் இந்த உள்ளங்களை உருவாக்க முடியாது, எந்த பாடசாலைகளாலும் இது உருவாக்க முடியாது. கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் இதை உருவாக்கும் பெரியவர்களே. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய வரலாறை பாருங்க. அவர் வருகிறார் ரசூலுல்லாஹ் பக்கத்தில், முகம் வாடி. ஏன் சௌபான்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் செல்லமாக தூங்குகிற ஒரு தோழர் அவர். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு மடியிலே சாஞ்சு கொள்வார், ரசூலுல்லாஹ்வோட செல்லமாக விளையாடுவார். சஹாபாக்கள் அப்படித்தான். ரசூலுல்லாஹ் ஆடம்பரமாக எங்கேயுமே இருக்கவில்லை பெரியவர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முகம் வாடி ரசூலுல்லாஹ், சௌபான் சுகம் இல்லையா? என்ன பிரச்சனை? வீட்டுக்கு போகிறீங்க, மனைவி முகம் வாடி இருக்குது, என்னம்மா பிரச்சனை, உங்களுக்கு சோம் இல்லையான்னு கேட்போமா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட இருப்பேன், நீங்கள் பேசுவீங்க, என் மனசு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லாஹ், என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லாஹ். நான் போவேன், வீட்டுக்கு வேலைக்கு போவேன், திடீரென்று எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி தோணும் யா ரசூலல்லாஹ். நான் உங்கள்கிட்ட ஓடி வருவேன், உங்களோட பேசுவேன், உங்கள் பேச்சுகளை கேட்பேன், என் கல்பு நிறைஞ்சிரும் யா ரசூலல்லாஹ், என் கல்பு திருப்தி பெற்றுவிடும் யா ரசூலல்லாஹ். இப்படி இன்றைக்கு நான் வேலை செய்கிற ஒரு சிந்தனை எனக்கு உதித்து விட்டது யா ரசூலல்லாஹ். எனக்கு தேவைப்படுகிற நேரமெல்லாம் இந்த துனியாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களை பார்க்கிறதுக்கு, உங்களோட பேசுறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கத்தை தந்தால், நீங்கள் சொர்க்கத்தில் நபிமார்களோட மாளிகையில் பெரிய பெரிய அந்தஸ்திலே பிரம்மாண்டமான அந்த மாளிகையோடு இருக்கிற நேரம், சௌபான் சாதாரண அடியான் யா ரசூலல்லாஹ். சௌபான் சொர்க்கத்திலே சாதாரண அடியார்களோடு இருக்கிற நேரம், இந்த சௌபானுக்கு உங்களோட பேசணும் என்று தோணினால் யா ரசூலல்லாஹ். எப்படி சௌபான் உங்களோட பேசுவது யா ரசூலல்லாஹ்? நீங்கள் எல்லாம் நபிமார்கள் என்ற அந்தஸ்திலே இருப்பீர்களே யா ரசூலல்லாஹ். இந்த சௌபான் சாதாரண அடியார்களோடு இருக்கிற நேரம் எப்படி பேசுவது யா ரசூலல்லாஹ்? உங்களோட பேசணும் என்று ஓடி வருகிற நேரம் சௌபான் எப்படி உங்களை சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? இதை நினைக்கிற நேரம் என்னால் தாங்க
முடியல என்று வந்து நின்றால் மதீனத்து மண்ணிலே அவருடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்கிறேன். அவருடைய கல்புகள் எல்லாம் இஸ்லாத்துக்காக பறிப்போய் இருந்தது. கல்புகளை திறந்து இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதையும் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். பெரியவர்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸஹீஹுல் முஸ்லிம் உட்பட இன்ன பல கிதாபுகள் வரக்கூடிய செய்தி. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞன், அவரிடம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ஜுலைபீப் எப்படி என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹூருலீன், எனக்கு சுவர்க்கத்தில் அது இருக்குத்தானே யா ரசூலல்லாஹ். என்ன சொல்ல வர்றார்? ஹதீஸில் அவரை பற்றி சொல்கிற நேரம் மிகவும் அலங்கோலமானவர், மிகவும் அலங்கோலமானவர். எப்படி என்று தெரியல. சில பேருடைய முகம் வடியும், அந்த சதைகள் வடியும். சில பேருடைய கால்கள் பரவா கால் மாதிரி, யானை கால் மாதிரி இருக்கும். அவர்களை கண்டு யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, அவர்களோட பேச மாட்டாங்க. என்னுடைய தலைவர் யாரையெல்லாம் சமூகம் ஒதுக்குமோ அவர்களுக்கு முசாஃபஹா கொடுப்பார், அவருக்கு சலாம் சொல்லி பேசுவார். அதுதான் என்னுடைய தலைவருடைய பண்பு. பெரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு. உலகத்துள்ள பெரிய பெரிய எல்லாம் அசந்து போனது. இவர் எப்படி நடந்தார்? இவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் என்று தூக்கி வைத்தார்களே. மைக்கேல் சாட் அசந்து போனானே, மகாத்மா காந்தி திணறி போனாரே, லியோ டோல்ஸ்டாய் தாரி போனாரே. பெருமானாரை பார்த்த உடனே இந்த பண்புகள் எப்படிப்பட்ட பண்பு, எப்படிப்பட்ட அடக்கம்! இந்த உலகத்தை அவர் கருத்தில் கூட வைக்கவில்லை. அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு எந்த பிரமுகரையும் அழைக்கவில்லை. சாதாரண விருப்பிலே அலி பின் அபி தாலிபுக்கும் ஃபாத்திமாவுக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார் என்றால் இவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் என்ற இடத்திலே கொண்டு போய் வைத்தார்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார் ரசூலுல்லாஹ், இல்லை பல் ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஜுலைபீப், இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் உங்களுக்கு ஒரு மனைவி உண்டு. அவர் யார சொல்லு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில். ஒரு இளைஞன்ட்ட போய் எப்படி என்று கேட்டால் அவனுக்குள்ள துடிப்பை தான் பேசுவான். எனக்கு திருமணமாகணும், எனக்கு ஏதாவது வேணும். எல்லாரும் ஒதுக்கி இருக்கிற நேரம் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த துனியாவில் எனக்கு ஆமாம். ஒரு அன்சாரி பெண்ணுடைய வீட்டை காட்டாங்க. சொல்ல, அங்கே போங்க, போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு திருமணம் முடிச்சு தருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா வஹி, அது பிழையாகாது. ரசூலுல்லாஹ் போகிறார் பெண் பேசுவதற்கு. ஜுலைபீபுக்கு யாருமே பார்க்காதவர், யாருமே அவரை கிட்ட எடுக்காதவங்க, அவ்வளோ அலங்கோலமான மனிதர். அந்த இளமையுடைய துடிப்பு அவருக்கு தெரியும். போய் அந்த அன்சாரி வீட்டில் அஸ்ஸலாமு அலைக்கும், ரசூலுல்லாஹ் போய் பேசுகிறாங்க. நான் வந்திருக்கிறேன், திருமணம் பேச. உங்களுக்கு யார்? அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுக்கு எல்லோரும் பெண் கொடுக்க தயாராக நின்றார். இல்லை, ஜுலைபீபுக்கு கணவர், அந்த வீட்டில் உள்ள பெரியவர் சொல்கிறாரு, யார சொல்லலாம், எங்கள் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா? பாப்பாக்கு ஏழாமல் போனால் உமாவோட சேர்ந்து பேசணும். ஏன்னா உடனடியாக முடிவெடுக்க இயலாது, போங்கன்ட்டாங்க. வீட்டுக்குள்ள மஷூரா என்ன சொல்லுவாங்க? இவருக்கு எங்கள் பிள்ளைய கொடுக்குறதா? மதீனாவுடைய பெண்ணை கொஞ்சம் பாருங்கள், யுவதியை. இதான் கல்புகள் பறிக்கொடுத்த, இஸ்லாத்துக்காக கல்புகளை பறிக்கொடுத்த யுவதிகள், இளைஞர்கள். அல்லாஹ்வுடைய நடிகார்களை வந்து கேட்குற உம்மாவையும் பாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு திருமணம் பேசி வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். உம்மா, அவரை பார்த்து உங்களால் ஏழாண்டு சொல்ல முடியுமா? வாப்பா, அவரை பார்த்து உங்களால் ஏழாண்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கு நீங்கள் அழகாக குழந்தைகளை வளர்ப்பீர்கள், அற்புதமாக வளர்ப்பீர்கள். எங்கேயோ ஒருவரோட பாய்ந்து போகக்கூடிய யுவதிகளை நாம் பார்த்திருக்கிறோம். யாரோடு எல்லாம் சீரழிந்து போகக்கூடிய யுவதி. மதீனாவிலே உள்ள அந்த பெண் சொல்லுகிறான், உம்மா, ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிற, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இந்த யுவதிகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் பெரியவர்களே. இதுதான் குர்ஆன் உருவாக்கிய யுவதிகளும் இளைஞர்களும் பெரியவர்களே. இந்த புரட்சிகளை நீங்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள். ஜஸீரத்துல் அரப் அது நடுங்கி நின்றது. அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரம் இந்த உலகத்தில் எந்த பேச்சாளரும் உருவாக்க முடியாது பெரியவர்களே. சனத்தை கொண்டு வரலாம், ஆயிரக்கணக்கான தலைகளை கூட்டி காட்டலாம், மனித புனிதர்களை உருவாக்க முடியாது, பக்கத்தில் உள்ள ஒருவரை கூட உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜஸீரத்துல் அரப் அழுதது. அந்த அளவுக்கு மக்கா காபாவை முன்னிட்டு அந்த மக்கள், அந்த ஜஸீரத்துல் அரபிலே இஸ்லாமிய தலைநகரம் மறுபடி உருவாக்கப்பட்டது இப்ராஹிம் நபிக்கு பிறகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு நான் எப்படி மறுப்பது உம்மான்னு கேட்டார். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணமாகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணமான உடனே அடுத்த சோதனை வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைகளை அழைப்பு வருகிறது. ஜிஹாத்,
இப்போதானே கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், இப்போவே ஜிஹாது போகிறதால டெஸ்ட் பண்ணுறான். அல்லாஹ் வேணுமா, ஜுலைபி வைஃப் வேணுமா? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் வேணுமா, இஸ்மாயில் வேணுமா? அல்லாஹ் வேணுமா, ஹாஜரா வேணுமா அலைஹிஸ்ஸலாம்? என்ன அல்லாஹ்வுடைய நல்ல இதான் அல்லாஹ்வுடைய டெஸ்டிங். ஜுலைபி ரலியல்லாஹு வீட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். புதிய தம்பதிகள். இந்த உலகத்தில் எல்லோரும் அவரை வானம் என்று சொல்கிற நேரம் ஒரு பெண் வந்து நான் உங்களை முடிக்கிறேன்டா, ராணி அல்ல, அதுக்கு விட மேலே வைத்து ஜுலைபி பார்க்க தயார். அப்படிப்பட்ட பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று ஜிஹாது களத்துக்கு வருகிறார். முஸ்லிமை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிந்த உடனே ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்க அப்பான்னு கேட்குறாங்க. வஹி வந்துட்டு அவர் மௌத்தாகிட்டாருன்னு. ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்கே? சஹாபாக்கள் ஜனாசாக்களை ஷஹீதானவர்களுடைய உடம்புகளை கடந்து போகிறாங்க. காணலையா ரசூலுல்லாஹ்? போ. ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு போகிறாங்க. ஐன ஜுலைபி, என்ற ஜுலைபி எங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். போகிற நேரம் கத்தல ஜுலைபீபும் சபஅத்தும் மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில, ஜுலைபீப் 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் நடுவிலே கொலை செய்யப்பட்டிருந்தார். சுற்றி வளைத்து 7 பேர்களை கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குடிந்தார்கள். தன்னுடைய கைகளை கொண்டு போய் ஜனாசாவிலே அப்படியே போட்டு ரசூலுல்லாஹ் இரக்கத்திலே ஜுலைபீபு மின்னி வஅன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், ஜுலைபீப் நான் உங்களுக்குள் என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகுது. ஜுலைபீபை எடுத்து ரசூலுல்லாஹ் அரவணைத்து கொண்டார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய கையை தவிர வேற சந்தூக்கு ஜுலைபீபுக்கு இல்லை. ஜுலைபீப் அப்படி எடுத்து நெருக்கி கொண்டார். பெரியவர்களே, அது மிக பெரும் பாசம். நான் சிரியாவுடைய பஷார் அல் அசாத் குண்டு போடுற நேரம் நிறைய வீடியோக்கள் ஒன்றை காட்டினார்கள். ஒரு வாப்பா ஒரு ஜனாசாவை வைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜனாசா மீட்பு படை, எனக்கு தெரியாத ஜனாசா ஒரு புள்ளி அப்படி தோளில் போட்டு முத்தம் கொடுக்கிறார், அரவணைத்து முத்தம் கொடுக்கிறார். ஜனாசா மீட்பு படை வந்து கேட்குது. அப்படின்னு இப்படி என்றார், கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் பார்த்தது அவருடைய புள்ள கடைசி பயணம். ஒரு வாப்பா எல்லா நேரமும் முத்தம் கொடுக்கலாம், கடைசியாக கொடுக்கிற முத்தம் அரவணைத்து, இதுக்கு மேல் இந்த துனியாவில் இல்லை ராஜா, மறுமையில் சந்திப்போம் என்று கொடுக்கிற முத்தம் அது சாதாரணது இல்லை. அவர் ஜனாசா மீட்பு படைக்கு இப்படி என்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் என் பிள்ளையோடு என்னை விடுங்களேன் என்று கேட்கிறார். அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த கட்டத்தில் அந்த அரவணைப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அரவணைத்து விட்டு ஜுலைபீபு மின்னி, ஜுலைபீபு மின்னி வ அன மின்ஹு, நீங்கள் எனக்குள் ஜுலைபீப், நான் உங்களுக்குள் ஜுலைபீப் என்றாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு உங்கள் கைகளில் நான் இருந்து நீங்கள் எனக்கு இதை சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். இது மதீனாவை தவிர வேறு எங்கும் இப்படி பேச மாட்டார்கள். தப்பினோம் பொழைச்சோம் என்று ஓடுவார்கள். யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இருந்து எனக்கு நீங்கள் இதை சொல்லக்கூடாதா? சொன்னவர் ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்று சொன்னவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் மடியில் நான் மரணிக்கணும் யா ரசூலல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு. இதான் குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள். பெரியவர்களே, 1000 பயான்கள் கேட்கலாம், 1000 பயான்கள் பேசலாம், அதுவல்ல. குர்ஆனை வாழ விடுங்கள், குர்ஆனை எங்களுக்குள் வாழ விடுங்கள். உண்மையாக நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீங்கள் கோவித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் 1000 ஜமாத்துகளாக பிரியலாம், 1000 கூட்டங்களாக பிரியலாம், எந்த பெயர்களும் வைக்கலாம், ஆனால் குர்ஆனை வாழ விட்டதை நான் பார்க்கவில்லை பெரியவர்களே. நான் உண்மையாக படிக்கிற நேரம் இதே அதாவது டாக்டர் நுபா ஃபாரூக் என்று ஒரு அறிஞர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் என்னால் முடிந்த அளவுக்கு சின்ன வயதிலே நாங்கள் பாசறை பெற்றவர். சுப்ஹானல்லாஹ், அவர் குர்ஆனை வாழ வைத்து காட்டினார் எங்களுக்கு முன்னாடி. இதுதான் குர்ஆன் என்று காட்டினார். இப்பொழுது அந்த அறிஞர்களை நாங்கள் பறிகொடுத்து விட்டோம் பெரியவர்களே. அதனால் சொல்லுகிறேன், இந்த குர்ஆனை வாழ வைத்தால் ஒரு மனிதன் உருவாகுவான். நாங்கள் வீரமாக பேசுகிறோம், வீராப்பு பேசுகிறோம், எங்கள் பள்ளி என்கிறோம், எங்கள் ஜமாத் என்கிறோம், எங்கள் போர்டு என்கிறோம். எங்களுக்குள் குர்ஆன் இல்லை, எங்களுக்குள் போர்டு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் என்னையும் உங்களை மன்னித்து அருள் புரிவார். இந்த காணொளி உங்களின் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால், இது போன்ற காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது ஒரு நிலையான தர்மம் என்பதால் பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள்.